நிதானமாக இருக்குதல், அப்புறமாக மிக நெருக்கமாக இருக்குதல், இவைகள் எல்லாம் இல்மை கொண்டுதான் அல்லாஹ் சூழ்ந்து இருக்கிறான் என உலமாக்கள் சொல்கிறார்கள். சரி, அப்படியாயின் இல்மு என்பது ஒரு சிஃபத்தாகும். சிஃபத்தாகிறது ஜாத்தை விட்டு பிரியவே முடியாது. இல்மால் சூழ்ந்து இருக்கிறான் என்றால் ஜாத்தாலும் சூழ்ந்து இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். இந்த டிஃபன் பாக்ஸ் என்ற நக்ஷாவில் எவர் சில்வர் தான் பிரசன்னமாக இருக்கிறது என்று சொன்னால் தப்பு என்ன இருக்கு? ஆனால் எவர் சில்வரும் வேறுதான், டிஃபன் பாக்ஸும் வேறுதான். மண்ணில் இருந்து பல வஸ்துக்கள் தயாரிக்கப்பட்டுள்ளது. குடம், சட்டி, குவளை, கரண்டி, பானை, இன்னும் எத்தனை வஸ்துக்கள் ஒரே மண்ணிலிருந்து வந்தாலும் ஒவ்வொன்றும் வேறுபட்ட தேவைக்கு தான் பயன்படுத்த முடியும். அனைத்தும் மண் என்பதனால் குவளையில் சாதனா காய்ச்ச முடியாது, குடத்தில் போராக்க முடியாது. அதே போல் அனைத்து பொருட்களும் ஒரே உஜூதில் தெரிவதனால் அனைத்தும் ஹலால் தான் என்று சொல்லிவிட முடியாது. அதில் ஹலாலும் இருக்கின்றது, ஹராமும் இருக்கின்றது, ஃபர்தும் இருக்கின்றது, குஃப்ரும் இருக்கின்றது, ஷிர்க்கும் இருக்கின்றது. உஜூதாகிறது உஜூதாகவே இருந்து கொண்டு இந்த பல கோடி வஸ்துக்களாகவும் அளிக்கிறது. அதனால் உஜூது ஒரு காலமும் வஸ்துக்களாக மாறிவிடவே இல்லை. கண்ணாடி எப்படி தான் தானாக இருந்து கொண்டு பல வஸ்துக்களையும் காட்டுகிறதோ, அப்படி உஜூதும் தானே இருந்து கொண்டு பல லட்ச வஸ்துக்களையும் தன்னிலே காட்டுகிறது. ஒரு கண்ணாடியின் முன் 1000 சூரத்துகளை வைத்தாலும் அந்த கண்ணாடி 1000 சூரத்துகளையும் காட்டத்தான் செய்யும். ஆனால் சூரத்துகள் 1000ஆக இருந்தாலும் அதை காட்டும் உஜூத் என்ற கண்ணாடி ஒன்று மட்டும்தான். அல்லாஹ்வின் உஜூதுடைய பர்து, அதாவது சுடர் என்றால் உஜூது என்பது முத்தலக்காகும். அல்லாஹ்வின் உஜூதுடைய பர்து சுடர் என்றால் உஜூது என்பது முத்தலக்காகும். முழு உஜூதும் இங்கு மாட்டிக்கொள்ளவில்லை. அதனால்தான் உஜூதுடைய பர்து என்கிறோம். அதே போல் அல்லாஹ்வுடைய உஜூதை ஜூஜு ஆக்கக்கூடாது. அதாவது உஜூதாகிறது கொஞ்சம் மலை ஆகவும் இன்னும் கொஞ்சம் கடலாகவும் என்று பங்கு வைக்க கூடாது. இப்படி செய்தால் அல்லாஹ் சிருஷ்டிகளை படைப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தானோ அதில் இன்கிலாப், மாறுதல் வந்துவிடும். கமாகானவாக இருக்கிறான். அவன் சிருஷ்டிகளை படைப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தானோ அப்படியே தான் சிருஷ்டிகளை படைப்பதற்கு பின்னாலும் இருக்கிறான். சூஃபியாக்களில் 2 கூட்டத்தினர் உள்ளனர். ஒரு கூட்டம் உஜூதியினர், மற்றொரு கூட்டத்தினர் ஷுஹூதியினர் எனவும் உள்ளனர். நாம் 2 நிலையையும் ஏத்திதாலுடன் சரிசமத்துடன் பின்பற்றி வருகிறோம். உஜூதி கூட்டத்தினர் சொல்வதும் உண்மைதான், ஷுஹூதி கூட்டத்தினர் சொல்வதும் உண்மைதான். தஹ்லீகே ஆலத்திற்கு, சிருஷ்டிகள் படைக்கப்படுவதற்கு முன்னால் உஜூதி நிலைதான் இருந்தது. தஹ்லீகே ஆலத்திற்கு, அதாவது சிருஷ்டிகள் படைக்கப்பட்டதற்கு பின்னால் உஜூதி நிலை போய் ஷுஹூதி நிலை வரவில்லை. உஜூதி நிலைக்கு ஷுஹூதி நிலை உள்ளது. அதாவது ஐனியத் மஅல் கைரியத், கைரியத் மஅல் ஐனியத் ஆகும். அல்லாஹ்வுடைய உஜூது என்று சொல்வதினால் அல்லாஹ் வேறு உஜூது வேறு என்று எண்ணிவிடக் கூடாது. அதாவது அல்லாஹு மௌஜூதுன் பில் உஜூத் என்றால் தன்னை கொண்டு தானே மௌஜூதாக இருக்கிறான் என்றுதான் அர்த்தம். ஸாத் ஐன உஜூத், உஜூத் ஐன ஸாத். அதாவது ஸாத் தான் உஜூத், உஜூத் தான் ஸாத் ஆகும். பாட போதனைக்காக வேண்டி ஸாத்தையும் உஜூதையும் பிரித்து சொல்கிறோம். ராஹி மஅரிஃபத்தில் ஸாத்தையும் உஜூதையும் பிரிப்பது குஃப்ராகும். ஆதத்தை காட்டிய அதே உஜூத் தான் நூஹ், சாலிஹ், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இவர்களையும் காட்டியது. 1,00,000 சொச்ச நபியையும் உஜூதுடைய அடிப்படையில் அல்லாஹ் தான் காட்டினான். அல்லாஹ் தான் இருந்தான். நூறுடைய அடிப்படையில் வந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூறுடைய அடிப்படையில் வந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களில் இருந்தது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக 1,24,000 நபிமார்களிலும்
நூறுடைய அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருந்தார்கள். உஜூருடைய அடிப்படையில் அனைத்து நபிமார்களிலும் அல்லாஹ் தான் இருந்தான். குதுபு நாயகம் போர்வையில் வந்தவனும், அஜ்மீர் நாயகம் போர்வையில் வந்தவனும், நூரி நாயகம் போர்வையில் வந்தவனும், ஃபைசியின் போர்வையில் வந்தவனும் அல்லாஹ் தான். ஒரே உஜூதில் தான் தங்கமும் தெரிகிறது, இரும்பும் தெரிகிறது. ஆனால் இரண்டுடைய அந்தஸ்து வேறு வேறுதான். நான் உங்களை கோப்பையால் அடிக்கிறேன். இப்போது அடித்தவர் பைதீஷா எதை கொண்டு? கோப்பையை கொண்டு என்று சொல்கிறோம். ஒரு காலமும் கியாமத் வரையிலும் கோப்பை அடிக்கவே செய்யாது. அடித்தது சில்வர் தான். ஆனால் சொல்லும்போது கோப்பையால் அடித்து விட்டார் என்றுதான் சொல்கிறார்கள். உங்கள் கையில் பட்டது எது? கோப்பையா, சில்வரா? சில்வர் தான் பட்டுச்சுமா, நான் சில்வரை எடுத்துக் கொள்கிறேன். நீங்கள் கோப்பையை காட்டுங்கள். அதாவது கத்தி என்ற போர்வையில் இரும்புதான் கிழித்தது, கோப்பை என்ற போர்வையில் சில்வர் தான் அடித்தது. அதே போல் சிருஷ்டி என்ற போர்வையில் அல்லாஹ் தான் செய்வான். சிருஷ்டி அல்ல, சிருஷ்டி வெறும் உருவம்தான். சில்வர் வராதவரை கோப்பை வந்து அடிக்காது, இரும்பு வராதவரை கத்தி வந்து கிழிக்காது. அதே போல் அல்லாஹ் வராதவரை ஒரு பயனும் பக்கத்தில் வரமாட்டான். அப்போது ஜிஹாதில் காஃபிர்களுடைய போர்வையில் வந்து முஸ்லிம்களை வெற்றியது யார்? அதனால் தான் சஹாபாக்கள், யா அல்லாஹ், இந்த ஜிஹாதில் என்னை ஷஹீதாக்கி விடு, எதிரி என் காதை அறுக்கணும், மூக்கை அறுக்கணும் என்று துவா கேட்டார்கள். அல்லாஹ்வே தன் தீனுக்கு அர்ப்பணம் செய்பவர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறான். அதனால் தான் சுஹதாக்களை மையத்து என்று சொல்லவும் மனதால் எண்ணவும் வேண்டாம் என்கிறான். அவர்களுக்கு ஹக்கீகத் முன்கசிப் ஆகிவிட்டது. அல்லாஹ் தஆலா தண்ணீரால் என் தாகத்தை தீர்த்தான், சோற்றால் என் பசியை தீர்த்தான் என்று சொன்னால் அல்லாஹ்வே நம் தேவைகளை பூர்த்தி செய்ய கைருல்லாவின் பக்கம் முஹ்தாஜ், தேவையானவன் என்பது போல் ஆகிவிடும். எனவே நம்முடைய அனைத்து தேவைகளிலும் பூர்த்தியாகும் போது அல்லாஹ்வே தன் தாகத்தை கொண்டு நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் என்று பார்க்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால், நாம் இப்படி கருதுகிறோமே, அதாவது அல்லாஹ் தான் நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறான் சிருஷ்டிகளுடைய வாசிதாவை கொண்டு, அதை கொண்டு இதை செய்தான், இதை கொண்டு அதை செய்தான் என்று சொல்வதும் தவறுதான். இப்படி கலிமாவிற்கு நாம் அர்த்தம் கொண்டால் ஒரு பிரச்சனை வருகிறது. அதாவது ஒரு விசிறி சொல்லும், என்னை படைத்தவன் அல்லாஹ் தான், என்னை அசைத்து காற்றை வர வைத்தவனும் அல்லாஹ் தான், ஆனாலும் அசைந்தது நான் தானே. எனவே அல்லாஹ்வை 23.75 மணி நேரம் வணங்கிவிட்டு எனக்கும் 4 மணி நேரம் இபாதத்தில் பங்கு கொடு என்று கேட்கும். அஹ்யானே சாபித்தா என்பது பரேதிபாரே இல்மாகும். அஹ்யானே ஹாஜிரியா என்பது பரேதிபாரே ஸுஹூர் ஆகும். அதாவது ஸுஹூரில் வெளியில் தெரியக்கூடிய அஹ்யான்கள், அதாவது சிருஷ்டிகளாகிறது, அஹ்யானே சாபித்தாவுடைய பர்தோ, அஹ்யானே சாபித்தாவுடைய சுடராக இருக்கும். பாத்தினில் இருந்து ஹாரிஜில் வந்துள்ளது, அதாவது உள்ளே இருந்து வெளியில் வந்துள்ளது என்றால் அல்லாஹ்வுக்கு உள்ளே வெளியே என்ற அர்த்தம் அல்ல. சிந்தனையில் இருந்ததை ஸுஹூரில் பார்க்கிறான் என்று அர்த்தம். ஸுஹூரில் பார்க்கிறான் என்றால் தனக்கு வெளியில் பார்க்கிறான் என்ற அர்த்தம் அல்ல. அவனுக்கு வெளியில் இடம் இருக்கிறதா? அப்ப எங்கே பார்க்கிறான் என்றால் அவன் தன்னிலேயே தன்னை பார்க்கிறான். இந்த என் கையை நான் பைதீஷாவிற்கு வெளியிலாக பார்க்கிறேன், என் கையை என்னில் பார்க்கிறேன். அல்லாஹ் அனைத்து சிருஷ்டிகளையும் தன்னிலேயே பார்க்கிறான். அவன் பார்ப்பது போலவே நீயும் பார். அவன் உன்னை தன்னில் பார்க்கிறான், நீ அவனை உன்னில் பார். அப்போது 2 பேர் பார்வையும் ஒன்றாக போய்விடும். நாம் அல்லாஹ்வின் இல்மில் இருந்தோம் என்ற வார்த்தைக்கு ஏற்கனவே அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்துவிட்டு இப்போது அந்த இல்மை விட்டு வந்துவிட்டோம் என்று அர்த்தமில்லை. அவன்தான் இல்மில் வைத்துக் கொண்டே வெளியில் காட்டிக் கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். உதாரணம், எப்படி படங்கள் இருந்து கொண்டே வெளியில் காட்சி தருகிறதோ அதுபோல் சிருஷ்டிகளை படைப்பதற்கு முன்னால் அல்லாஹ் எப்படி இருந்தானோ அந்த நிலைக்கு பெயர் தன்வீஹ். அந்த நிலை இப்பவும் அவனில் இருப்பது உண்மை. அல்லாஹ் நம்மை படைப்பதற்கு முன்னால் நாம் அவன் எல்மில் இருந்தோம், படைத்த பின்னால் அவன் எல்மை விட்டு நாம் வந்து விடவில்லை. அந்த எல்மில் இருந்த அச்சுதான் உஜூதை கொண்டு வெளியே தெரிகிறது. அல்லாஹ் நம்மை அவன் எல்மில் வைத்திருந்த போதும் அவன் தன்னிலேயே தன்னை பார்த்து கொண்டுதான் இருந்தான்.
எப்போது அவன் அவனுடைய கமாலாத்துகளை கயிறில் பார்க்க ஆசைப்பட்டானோ அப்போதுதான் நம்மை படைத்தான். நாம் மாற்றே இலாஹியாகி, அதாவது அல்லாஹ்வின் இல்மில் இருக்கும் போது நம் ஜாத் எதை எதை கோரிக்கையாக வேண்டிக் கொண்டதோ அதுதான் நம் ஏத்திசாவாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா வஅதாகும் மின் குல்லி மா சஅல்துமூஹ், நீங்கள் அவனிடம் கேட்ட யாவற்றிலும் நீங்கள் அவனிடம் கேட்ட யாவற்றிலிருந்தும் அவன் உங்களுக்கு கொடுத்தான் என்று சொல்கிறான். நாம் அல்லாஹ்வின் இல்மில் இருக்கும் போது நம் ஜாத் எதை எதையெல்லாம் கோரிக்கையாக வேண்டிக் கொண்டதோ அதுதான் நம் ஏத்திசாவாக இருக்கிறது. இதைத்தான் இருக்கும்போது அல்லாவோட எதிர்மையில் இருக்கும்போது வேறதான் கேட்டுச்சோ நம்ம கேட்டோம். அதுதான் இப்போ நம்மளுடைய ஏத்துதா, அதான் நம்மளுடைய கோரிக்கையார், அதுதான் ஜாயிர் ஆகுது. சர்க்கார்கள் சொல்லுவாங்க, நீ கேட்டதான் அல்லா கொடுக்குறான் அப்படிமா. அப்போ எதிர்மொழியில் இருக்கும்போது கேட்டேன் இல்லையா, அது கேட்டு பாக்கி எதை கொண்டு கிடைச்சிச்சு, அல்லாவுடைய பதில கொண்டு தான் கிடைக்கும். என்னென்ன கேட்கணுமோ அப்பதான் கேட்டோம், அது கேட்கறதுனால ஜாயிர் ஆகிட்டது. நம் ஜாத் அல்லாஹ்வுடைய இல்மில் இருக்கும்போது எதை எதை கோரிக்கையாக வேண்டிக் கொண்டதோ அதுதான் ஏத்திசாவாக இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஅதாகும் மின் குல்லி மா சஅல்துமூஹ், நீங்கள் அவனிடம் கேட்ட யாவற்றிலும் இருந்தும் அவன் உங்களுக்கு கொடுத்தான். ஐசா துஹே வைசா ஸுஹூர், அதாவது நாம் எப்படியெல்லாம் அவன் இல்மில் கோரிக்கை வைத்துக் கொண்டு இருந்தோமோ அப்படியெல்லாம் அவன் நம்மை காட்டுகிறான். இதைத்தான் அல்லாஹ் தஆலா வஅன்னல்லாஹ லைஸ பிஸல்லமின் லில் அபீத், நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களுக்கு எவ்வித அநீதியும் செய்யவில்லை என்று சொல்கிறான். காஃபிர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கு காரணம் அவன் இல்மு ஹக்கில் காஃபிரை அஜலியாக, அதாவது அல்லாஹ்வின் உண்மையிலேயே அவன் காஃபிராக இருக்கிறான். அதாவது மர்தபைய அஹ்யானி தாபிதாவில் மஅலூமுடைய தரஜாத்தில் அவனுடைய ஜாத்தியத்தில் காஃபிலியத்தில் தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலவ் ஷா அல்லாஹு மா அஷ்ரகு, அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்கள் இணை வைத்திருக்கவே மாட்டார்கள். குறிப்பு, மர்தபைய முதல் ஷாக்கியாத் வரை வரக்கூடிய அனைத்து வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய இல்மில் இருந்த வஸ்துக்களின் கோரிக்கை என்று அர்த்தமாகும். இல்மு ஹக்கில் உள்ள சூரத்துகள் வெளியில் காட்சி அளிக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்கு வெளியில் காட்சி அளிக்க இடமில்லை என்பதனால் நம்மை அல்லாஹ்வுடைய வஜூத் தான் காட்டுகிறது என்று அர்த்தம். இல்மே ஹக்கில் உள்ள சூரத்துகள் வெளியில் காட்சி அளிக்கிறது என்றால் அல்லாஹ்வுக்கு வெளியில் காட்சி அளிக்க இடம் இல்லை என்பதனால் நம்மை அல்லாஹ்வுடைய வஜூத் தான் காட்டுகிறது என்று அர்த்தம். கோடிக்கணக்கான சூரத்துகளை காட்டுபவன் சூரத் இல்லாமல் தான் இருக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலௌலா அல்லாஹின் பிபஅதின் லஹுதிமத் ஸவாமிஉ வபியஉன் வஸலவாத் வமசாஜிது யுஸ்கரு ஃபீஹா இஸ்முல்லாஹி கஸீரா. மனிதர்களில் சிலரை கொண்டு அல்லாஹ் தடுக்காதிருப்பின் ஆசிரமங்களும் கிறிஸ்தவ கோயில்களும் யூதர்களின் ஆலயங்களும் அல்லாஹ்வின் திருநாமம் தியானிக்கப்படும் மஸ்ஜிதுகளும் அழிக்கப்பட்டு போயிருக்கும். அதாவது அல்லாஹ் அனைத்து வஸ்துக்களிலும் அவனே முதல் ஐனாக இருப்பதனால் காஃபிர், முஷ்ரிக், யஹூதி, நஸ்ரானி என அனைவரையும் தானே பார்த்துக் கொண்டு இருப்பதினால் நான் பார்க்கும் கண்ணாடிகளை நீ அழிக்க நாடினால் உங்களில் சிலரை கொண்டு அடக்கி விடுவேன் என்று அர்த்தம். முல்ஹித் ஃபைசி நாயகம் சொன்னார், ஆடு, மாடு, நீ, நான் எல்லாம் அல்லாஹ்தான் என்று சொன்னால் நரகமும் அல்லாஹ்தான் என்று சொல்லி நம்மை நரகத்தில் போட்டு விடுவான். அதனால் பாயில் இருப்பதெல்லாம் கூரைதான், ஆனால் கூரையாகிறது பாய் அல்ல. நாற்காலியில் இருப்பதெல்லாம் மரம்தான், ஆனால் நாற்காலி மரம் அல்ல. அதே போல் அடிமையில் இருப்பதெல்லாம் அல்லாஹ்தான், ஆனால் அடிமை அல்லாஹ் அல்ல. இது விளங்கிவிட்டால் ஒரு வினாடி கூட அவனை மறக்க மனம் வராது, அவனை திரிய மனம் வராது. தன்னை அல்லாஹ் என்று விளங்கக்கூடாது. அப்படி விளங்கினால் நாம் ஃபிரௌனுக்கு தந்தையாகி விடுவோம்.
முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னை அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லி இருக்க, நீ என்ன உன்னை அல்லாஹ் என்று சொல்வது? அடிமையாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் என்ன மாதிரி அடிமையாக இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ்வை காட்டும் அடிமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வை காட்டக்கூடிய அடிமையாக இருக்க வேண்டும். முஹியத்தீன் இப்னு அரபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக ஃபைசி நாயகம் சொன்னார்கள், நிச்சயமாக அடிமை அடிமைதான். அவன் அந்தஸ்தால் எவ்வளவு உயர்ந்தவனாக இருந்தாலும் சரியே. அதேபோல் நிச்சயமாக ரப்பு ரப்புதான். அவன் எவ்வளவு கீழ் இறங்கி வந்தாலும் சரியே. ஒரு காலமும் அல்லாஹ் அடிமையாக மாட்டான். அதே போல அடிமை அல்லாஹ்வாக மாட்டான். ஒரு காலமும் முத்தலகான அல்லாஹ் முக்கையதாகவோ முக்கையதான அடிமை முத்தலக்காகவோ ஆகவே முடியாது. முத்தலக்கானவன் முத்தலக்கானவன் தான், முக்கையதானவன் முக்கையதானவன் தான். இப்படி இல்லை என்றால் இன்கிலாபே ஹக்கீகத், அல்லாஹ் அடிமையாக மாறிவிட்டான் என்று வந்துவிடும். இது குஃப்ராகும். அல்லாஹ் அடிமை என இரண்டு இருந்தால்தான் குர்பு, அதாவது நெருக்கம், சேர்தல், உடன் இருக்குதல், சூழ்ந்து கொள்ளுதல், பிரசன்னமாகுதல் என்று அனைத்துமே வர முடியும். ஒன்று மட்டும்தான் என்றால் இது எதுவுமே சாத்தியமில்லை. அல்லாஹ்வும் இருக்கிறான், அடியானும் இருக்கிறான். அல்லாஹ் தானே இருக்கிறான், அடிமை அல்லாஹ்வை கொண்டு இருக்கிறான். கண்டிப்பாக இரண்டு வஸ்துக்கள் உள்ளன. ஒன்று அல்லாஹ், மற்றொன்று கைருல்லாஹ். இதில் மூன்றாவது கிடையவே கிடையாது. எனவே அல்லாஹ் தஆலா தன் தானாகவும் இருக்கிறான், தன் அடிமையுடனும் இருக்கிறான். கண்டிப்பாக இரண்டு வஸ்துக்கள் உள்ளன, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் ஒன்றுதான் இருக்கிறது என்று சொன்னால், தூங்கியது யார், தின்றது யார், உடுத்தியது யார், மனைவியுடன் இருந்தது யார், பாவம் செய்தது யார், எல்லாம் அவன் என்று வந்துவிடும். இது குஃப்ராகும். அல்லாஹ்வுடைய வஜூதில் மஹ்லூக்கு காட்சி அளிக்கிறது என்பதினால் அல்லாஹ் தஆலா மஹ்லூக்கும் அல்ல, அதேபோல் மஹ்லூக்கும் அல்லாஹ் தஆலா அல்ல. அதாவது நாம் சொல்லும் உதாரணங்களினால் அல்லாஹ்வுடைய வஹதானியத்தும் போகக்கூடாது. அதே வேளையில் மாயத்தும் சரிப்படுத்த வேண்டும். இது சில்சிலாயே சிஸ்தியாவுடைய ஃபைசானாக இருக்கிறது. அதாவது அல்லாஹ் தஆலா மாயியத், குர்பத், இஹாதத், ஷஹாதத், அக்ரபியத் ஆகிய நிலைகளில் அடியார்களுடன் சேர்ந்து இருந்தாலும் அல்லாஹுதான், அடியான் தான். இதுதான் சுன்னத் ஜமாஅத்தின் கொள்கையும் ஆகும். மன் அரஃப நஃப்ஸஹு ஃபகத் அரஃப ரப்பஹு, யார் தன்னை அறிந்து கொண்டானோ அவன் தன் ரப்பை அறிந்து கொண்டான் என்ற ஹதீஸிற்கு முல்ஹித் எப்படி விளக்கம் சொல்வான் என்றால், எப்படி அல்லாஹ் நம்முடன் உஜூதன் ஐனாக இருக்கிறானோ அதுபோலவே ஜாத்தன் அல்லாஹ் நம்முடன் ஐனாகத்தான் இருக்கிறான். அதாவது நாம் தான் அல்லாஹ், அல்லாஹ் தான் நாம் என்று சொல்வான். அல்லாஹ்வின் இல்மில் இருக்கும் ஒரு வஸ்து அவனாக இல்லாமல் அவன் கைராக, அவன் அல்லாததாக எப்படி இருக்க முடியும் என முல்ஹித் கேட்பான். அவனுக்கு பதிலாகிறது, நாம் நம் இல்மில் ஒரு யானையை கொண்டு வந்தோம். அது நம் இல்மில் இருப்பதினால் அதுதான் நாம் என்று சொல்ல முடியுமா? அல்லது நாம் தான் அது என்று சொல்ல முடியுமா? ஆக மாலூமான வஸ்துக்கள் உஜூதன் ஐனாகவும் ஜாத்தன் கைராகவும் தான் இருக்கிறது. இந்த பாதையில் முல்ஹித், அதாவது வழிகெட்டவன் யார் என்றால், ஹக்குக்கும் ஹலுக்குக்கும் இடையில் உள்ள வேறுபாடுகளை பிரித்து அறியாமல் ஹக்கையும் ஹலுக்கையும் ஒன்றுபடுத்துவானேயானால், அதாவது ஹக்கு தான் ஹலுக்கு, ஹலுக்கு தான் ஹக்கு என்று சொல்வானே ஆனால் அவனுக்கு பெயர் முல்ஹித் ஆகும். முல்ஹித் என்பவன் மருத்தவைய ஹலுக்கை நஃபி செய்து விடுவான், இருப்பதெல்லாம் ஹக்குதான் என்பான். முல்ஹித்களில் சுவரி, மானவி என இரு வகையினர் உள்ளனர். முதல் வகை முல்ஹித் சுவரி என்பவன் பகிரங்கமாக இந்த மலை, காடு, வானம், பூமி அனைத்தும் அல்லாஹ் என்பான். அதாவது இவன் தைரியத்தை இல்லை என்பான். இரண்டாம் வகை முல்ஹித் மானவி என்பவன் மக்களுக்கு மத்தியில் வெளிரங்கத்தில் தைரியத்துடன் நைசாக பேசுவான்,
ஆனால் தன் உள்ளத்திலிருந்து வைரியத்தை எடுத்து இருப்பான். ஜிந்தீக். இந்த பாதையில் ஜிந்தீக் யார் என்றால் மருத்துவையை ஹக்கை நஃபி செய்பவனாவான். அதாவது அல்லாஹு தஆலா திருஷ்டிகளில் இல்லை என்று ஐனியத்தை நஃபி செய்து விடுவான். சுருக்கமாக மருத்துவையை ஹல்கை நஃபி செய்பவன் முல்ஹிதாவான். மருத்துவையை ஹக்கை நஃபி செய்தவன் ஜிந்தீக் ஆவான். மருத்துவையை ஹல்கை நஃபி செய்தவன் முல்ஹிதாவான். மருத்துவையை ஹக்கை நஃபி செய்தவன் ஜிந்தீக் ஆவான். ஜிந்தீக் என்பதற்கு சரியான தமிழ் அர்த்தம் தெய்வ துரோகம் என்பதாகும். அதாவது படைப்பினங்களுக்கு மத்தியில் உள்ள உயர்வு தாழ்வை பேணாதவனை ஜிந்தீக் என்கிறார்கள். அதாவது அனைவரும் பெண் என்பதனால் தாயும் மனைவியும் ஒன்றாகிவிட முடியுமா? அனைத்தும் கல் என்பதனால் கருங்கல்லும் வைரக்கல்லும் ஒன்றாகிவிட முடியுமா? இதுதான் ஷரியத் சொல்லும் விஷயமாகும். நூரி நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னதாக ஃபைசி நாயகம் சொன்னார்கள், நம் சில்சிலாவின் தாலீம் அஜ்மீர் நாயகத்தின் நாவில் இருந்து சொல்லப்பட்டு பல 100 வருடங்களாக பாதுகாக்கப்பட்டு வந்துள்ளது. இதில் எந்த ஹரக்கத்தையும் ஜபர் ஜேர் பேஷ் கூட மாற்றாதீர்கள். அதில்தான் பரக்கத்து இருக்கிறது. என் சர்க்கார் நூரி நாயகம் சொன்னார்கள், இதுதான் இல்மு, என் சர்க்காரின் இல்மு இல்லை. இது என் இல்மு, என் சர்க்காரின் இல்மில்லை. ராஜா அஜ்மீர் நாயகத்தின் இல்மாகும். இதில் ஜபர் ஜேர் கூட மாற்றி விடாதீர்கள். அப்படி செய்தால் முல்ஹித் ஜிந்தீக் ஆகி விடுவீர்கள். கேள்வி பதில். உஸ்ஸூலே தீன் என்றால் என்ன? அதோட வைக்கணும். சரி. இது காஞ்சி போடுங்க. இப்போ உங்க கோர்ஸ் எப்போ முடியுது? அடுத்த மாசமா? மே முடிஞ்சு. டிசம்பர் மாசம் முடியும். நான் இந்த கோர்ஸ் மே மாசத்தோட முடிஞ்சு. மிச்சம் இருக்கிற காசு பாடம் இருக்கு. ஓகே. யூனிவர்சிட்டி போது 2 வருஷம் முடிக்கணும். அப்சல் போடுங்க பாட்டு. صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கேட்காமலே முஸ்லிமாக செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் கருணை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்திலே பிறக்க செய்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் காமிலான ஷேகிடம் பையத் வாங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் கேட்காமலே அருளியுள்ளான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தாதா சர்க்காருடைய தாலிமை கேட்டோம். சுருக்கம், அல்லாஹ் மஹ்லூக்னு சொல்லக்கூடாது. இப்படி சொன்னவன் பாவி ஆவான். அது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் சாதாரண மனுஷன்னு சொல்லக்கூடாது. அது போல ஷேகும் நம்ம மாதிரி இருக்காங்கன்னு சொல்லக்கூடாது. எந்த ஒருவருக்கு இந்த ஒரு கருத்து இருக்கின்றதோ அவர் அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய பாதையில் நெருங்கவே முடியாது. ஏன்னா பாடபோதனைப்படி என்னதான் அல்லாஹ் இறங்கி வந்து சொன்னாலும் அல்லாஹ்வுக்கு இரக்கம் என்று கிடையாது. பாடத்தை புழங்குவதனால் நமது அந்தஸ்து உயர்வது போல் இருந்தாலும் அதமான நமக்கு யதார்த்தத்தில் அந்தஸ்தே கிடையாது. அப்படி இருக்க ஒரு முரீது தனது ஷேகுக்கு தன்னைத்தானே ஒப்பாகவும் பார்க்கக்கூடாது. அது போல பிற கொள்கைக்காரர்கள் சொல்வது போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சாதாரண மனிதனாகவும் பார்க்கக்கூடாது. அது போல முல்ஹிதுகள் சொல்வது போல அல்லாஹ் தான் மஹ்லூக்னு சொல்லக்கூடாதுன்னு இல்லை, சிந்தனையே வரக்கூடாது. அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதிலிருந்து எப்படி ஒருத்தரை பாதுகாத்துக் கொள்வதுனா
இதிலிருந்து யாரு பாதுகாப்பு பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுடன் இருந்து இந்த பாதுகாப்பினை பெற்றுக்கொள்வதாகும். ஏன்னா ஒருவருடைய நிலை ரொம்ப மாறக்கூடியதாக இருக்கின்றது. அதனால்தான் அது பிற ஹால். அவுலியாக்கள் இருக்கின்றார்கள், ஹாலை தாண்டிய உச்சக்கட்டத்தில் இருக்கின்றார்கள். ஹால் என்பது மாறக்கூடியது. அது வந்து மிக மிக தற்காலிகமான ஒரு விஷயம்தான் ஹால். சிந்தனை அப்படி கிடையாது, எப்பொழுதுமே இருக்கும். உதாரணமாக சொல்வார்கள், இப்ப ஒரு மனிதனுக்கு உடல் இருக்கின்றது, அந்த உடலிலே பல உயிரினங்கள் இருக்கின்றன. புழு, பூச்சி, வைரஸ், கிருமி எல்லாமே இருக்கின்றது. அதுவும் இருக்கின்றது, நாமும் இருக்கின்றோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கெல்லாம் அனாவை கொடுக்கல, நமக்கு தான் கொடுத்திருக்கான். இந்த கிருமி, பூச்சி, புழு இதெல்லாம் கொண்டு நமது ஹால் மாறும். உதாரணமாக அதிகமா கிருமி, பூச்சி வந்துருச்சுன்னா உடல்ல ஒரு உஷ்ணம் ஏற்படும். அந்த உஷ்ணத்தால் நமது ஹால் மாறும். ஹால்னால் செயல் மாறும். ஆனால் இதெல்லாம் மாறினாலும் சிந்தனை மாறக்கூடாது. பொதுமக்களுக்கு முரீதுகளுக்கு மாறும், ஷேகுமார்களுக்கு மாறாது. அதனால்தான் ஷேகுமார்கள் எப்படி என்றால், தன்னிலே ஒரு நல்லது நடந்தாலும் சந்தோஷப்பட்டுக் கொள்ள மாட்டார்கள். தன்னிலே ஒரு தீயது நடந்தாலும் அதை பற்றி வருந்து கொள்ள மாட்டார்கள். எல்லாமே அல்லாஹ்வுடைய இல்முப்படி நடந்துகிட்டே இருந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் உண்மையான திக்ர். ஹாலை தாண்டியது. அந்த நிலையில் இருப்பதனால்தான் அதை நிலைன்னு சொல்ல முடியல என்னால. நிலை மிகவும் பலவீனமாக இருக்கக்கூடிய நாம் அவ்வாறு இருப்பவர்கள் கூட இருந்தால்தான் நமது நிலை சீராகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எவர் ஒருவர் தீங்கு செய்யவில்லை என்றாலும் அந்த தீங்கு அவர்களே ஒட்டிக்கொள்ளும். எவர் ஒருவர் நல்லவர்களுடன் இருக்கின்றாரோ அவர் தன் தானே நல்லது செய்யாமல் இருந்தாலும் அந்த நன்மையெல்லாம் இவருக்கும் வந்துடும். அதுல ஏன்னா அந்த மையத்துடைய பைசான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிதான் வச்சிருக்கான். சர்க்கார் அவர்கள் சென்ற வாரம் ஒரு ஆயத்தை ஞாபகப்படுத்தினாங்க. இன்னல்லாஹ இஷ்தரா மினல் முஃமினீன, நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஷ்தரா வாங்கி கொண்டான். இஷ்தரானா வாங்கி கொண்டான் அர்த்தம் வைக்கிறது காட்டிலும், சரி வாங்கி கொண்டான் அப்படின்னா வெறும் வாங்கி கொண்டான்னா ஹுத் அப்படின்னு அர்த்தம். ஆனா இங்க ஹுத்ன்னு அல்லாஹ் சொல்லல. ஹுத்னா எடுத்துக்கொண்டான், வாங்கி கொண்டான். தானா வைத்தான் அர்த்தம். அங்க ஹுதுன்னு அல்லாஹ் சொல்லல, இஷ்தரான்னு சொன்னான். அப்ப இஷ்தராக்கு என்ன அர்த்தம்? ஏன் இந்த அர்த்தத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக பார்ப்பாங்கன்னா, உதாரணமாக ஹதீஸ் எல்லாம் வரும். ஒரு சஹாபி உதாரணமாக அப்துல்லா பின் ஜுபைர் இன்னொரு சஹாபாட்ட கேட்டாங்க. இப்ப சமிஅனா கேட்டார்கள் வரும். ஆனால் கேட்டார்கள்னு வைக்க மாட்டாங்க, காது கொடுத்து கேட்டார்கள்னு வைப்பாங்க. ஏன் காது கொடுத்து கேட்டார்கள்? வேற எதை கொண்டு நம்ம கேட்கப்படுறோம்? மூக்கு கொண்டு கேட்க முடியாது, நாவை கொண்டு கேட்க முடியாது. ஏன் காது கொடுத்து கேட்டார்கள்னா, கேட்டார்கள் என்ற சொல்லுக்கு தமிழ்ல வேற சொல் இருக்கின்றது. அதுதான் சால, கேள்வி கேட்டார்கள் ஒண்ணு இருக்கு. இதனால குழப்பம் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக காது கொடுத்து கேட்டார்கள் என்று சமிஅக்கு அர்த்தம் வைப்பார்கள். இங்க இன்னல்லாஹ இஷ்தரா, அந்த இஷ்தரானா வாங்கி கொண்டானுக்கு பதிலாக உண்மை அர்த்தம்னா விலைக்கு வாங்கி கொண்டான்னு வரும். அதாவது ஒரு பிசினஸ் மாதிரி, நான் ஒரு பொருளை வாங்க ஆசைப்படுகின்றேன். ஒரு ஒரு பிசினஸ் நடக்கணும், ஒரு 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 டிரான்சாக்ஷன் நடக்கணும்னா ஃபிக்ல வரும் 3 விஷயங்கள் தேவைன்னு வரும். வாங்குபவர், விற்பவர், பொருள். இந்த 3ம் இல்லை என்றால் அந்த டிரான்சாக்ஷன் ஃபசாத் ஆயிடும். அதாவது நான் சொல்றேன், இப்ப நான் இருக்கேன், அதாவது நான் வாங்க போறேன். இன்னொரு ஆள் விற்கிறாரு, ஆனா விற்கக்கூடிய பொருள் இல்ல. அவர் என்ன சொல்றாரு? வானத்தில் இருக்கக்கூடிய பறவைகளை நான் உங்களுக்கு விற்கின்றேன் அப்படிங்கிறாரு. வானத்தில் உள்ள பறவை இப்ப எனக்கு இங்க வேணும், அப்படி வச்சாதான் அந்த சேல்ஸ் கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா அது ஃபசாதான ஒரு டிரான்சாக்ஷன், அது ஹராமானது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வைக்க முடியாது. அதே மாதிரி இன்னொரு பல வகையான ஹராமான பிசினஸ் எல்லாம் இருக்கின்றது. இன்னைக்கும் அந்த ஃபன் ஃபேர் எல்லாம் வரும். அதாவது நீங்க எனக்கு 10 வெள்ளி கொடுத்துருங்க, உங்களுக்கு நான் 3 சீட்டு தரேன், இல்ல 3 பந்து தரேன், அந்த பந்து எடுத்து நீங்க தூக்கி போடுங்க, அதை அடிச்சிச்சுன்னா அது உங்களுக்கு அப்படிங்கிறது கூட விற்கக்கூடிய இருக்கின்றார், வாங்கக்கூடிய இருக்கின்ற பொருள் இல்லை. பொருள் எதுனா இதுல ஏதாச்சும் ஒண்ணு அப்படின்லாம் சொல்லக்கூடாது, இதுதான் அப்படின்னு சொல்லணும். அதாவது வாங்கும் பொழுது, காசும் பொழுது அந்த பொருளை முன் வச்சு இதுதான் பொருள்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் அந்த பொருள் அந்த விற்பனைக்கு ஏற்றதாகும். அப்படின்னு கேட்கும்போது இந்த காலத்துல நிறைய கேள்வி வரும். இப்ப நான் வந்து மிஷின்ல இருந்து வாங்குறேன்,
இப்ப நான் காசை போடுறேன், அங்க விற்கக்கூடிய ஆள் இல்லையே, அவர் எங்கேயோ தூங்கிட்டுல இருக்காரு, பொருள் இருக்கின்றது நான் இருக்கேன், விற்கக்கூடியவர் இல்லையே அப்படிம்பாங்க. இல்ல, விற்கக்கூடியவர் இருக்கின்றார். ஏன் விற்கக்கூடிய அவர் வந்து விற்கக்கூடிய இருக்கணும்னு என்ன அர்த்தம்னா அவருடைய அனுமதி இருக்க வேண்டும். அவர் அனுமதி இருந்தனால்தான் அந்த மிஷின் அங்க வச்சிருக்கின்றார். அதெல்லாம் அந்த அந்த சேல்ஸ் செல்லுபடியாகும் அப்படின்னு அர்த்தம் வைப்பார்கள். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு இங்க இஷ்தராங்கிறானே, என்ன இஷ்தரா? அங்க என்னன்னா இன்னல்லாஹ, அல்லாஹ் தான் வாங்குபவனாக இருக்கின்றான். இஷ்தரா யார்கிட்ட மினல் முஃமின்களிடமிருந்து விலைக்கு வாங்குபவனாக இருக்கின்றான். முஃமின்களிடம் விலைக்கு வாங்குவதாக எதனை விலைக்கு வாங்குவதாக இருக்கின்றான்? இன்னல்லாஹ் இஷ்தரா அன்ஃபுஸஹும், அவர்களுடைய நஃப்ஸைன்னு வரும். ஆனா அன்ஃபுஸஹும் அவர்களுடைய நஃப்ஸை என்னன்னா அவர்களுடைய வாழ்க்கையை, அவர்களுடைய உயிர்களை. இங்க நஃப்ஸுக்கு உயிர்ன்னு அர்த்தம் வைப்பாங்க. ஏன்னா சொல்றேன், அதுக்கு அந்த அது ஏன் அந்த அர்த்தம் வைக்கிறான்னா அதுக்கு இந்த அஸ்பாபு நுசுல் ஒண்ணு இருக்கின்றது. அம்வாலுஹும், அவர்களுடைய சொத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலைக்கு வாங்கி கொண்டான். பி அன்ன லஹும், அதனை கொண்டு அவர்களுக்கு லஹும் இருக்கின்றது அல் ஜன்னா, சொர்க்கம் இருக்கின்றது. அதான் ஆயத். இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பி அன்ன லஹுமுல் ஜன்னா. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலைக்கு வாங்கி கொண்டான் முஃமின்களிடமிருந்து அவர்களுடைய உயிர்களையும் அவர்களுடைய சொத்துகளையும், அதற்கு பகரமாக அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்தான் என்று அர்த்தம் வைக்கலாம். இந்த ஆயத்தை எதுக்கு வந்துச்சுன்னா, அக்கபான்னு ஒரு சம்பவம் நடந்தது. அக்கபானா வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்க மாநகரிலிருந்து மதீனாவுக்கு வந்து ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் ஒரு சில இடங்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒன்று வந்து அபிசினியாவாக இருந்தது, அது சரிப்பட்டு வரல. இன்னொன்று யமனாக இருந்தது, சரிப்பட்டு வரல. மதீனா முடிவு பண்ணாங்க, மதீனா தான் சரிப்பட்டாக வந்தது. ஆனால் மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே செய்யவில்லை. முதல் முறையாக ஒரு 12 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பையத் வாங்கினார். மக்காவிலேயே வாங்கினார்கள். அவர்கள் மக்காவில் பையத்து வாங்கிய பிறகு ஒரு சில காலங்கள் அந்த 12 பேர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரதிநிதியாக இருந்து மதீனாவிலே இஸ்லாத்தை ஷரியத்தை எத்தி வைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பேசினார்கள். பலருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல எண்ணம் வந்துவிட்டது. அதற்கு பிறகுதான் ஹிஜ்ரத் செய்யும் பொழுது முழுமதியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்டார்கள். அதாவது சிலர் வைப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கான்கர் பண்ணிட்டாங்க. கான்கர்னா வந்து அந்த ஆண்டு விட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஹிஜ்ரத் செஞ்சு ஆளவில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தத்தெடுத்துக் கொண்டார்கள். அந்த நாடே அவர்களை ஏற்றுக்கொண்டது. அந்த மதீனாங்கிற நகரமே அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை ஏற்றுக்கொண்டது. ஒரு எனிமிய வச்சோ, ஒரு தாக்குதலை வைத்தோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவில்லை. ஒரு கவர்னர் பேசிஸ்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஊருக்கு பிரைம் மினிஸ்டர், அந்த அந்தஸ்துல வந்தாங்க. எப்படி பிரைம் மினிஸ்டரா இருந்தாங்க? ஒரு பிரைம் மினிஸ்டர் எந்த ரீதியில இருப்பாரு? இருக்கக்கூடிய எல்லாரையும் நீங்களா முஸ்லீம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. நீங்க யூதர்களாவே இருந்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் யூதர்கள் எல்லாம் முஸ்லீமாக கொண்டு வந்தார்கள். இன்னும் அது ஒரு கூட்டம் யூதர்களாகவே இருந்தது. இன்னும் சிலர் இருந்தார்கள் முஸ்லீமாக மாறி அப்துல்லா இப்னு சலூல்லாம் வந்து முனாஃபிக்கோட தலைவராக இருந்தார். முஸ்லீம்களோட பேருங்கிற போர்வையிலேயே இருந்தார். மனசால ஒரு யூதராக இருந்து வெளிரங்கத்துல முஸ்லீம் சொல்லி ரொம்ப பெரிய மோசல்லாம் செஞ்சார். அப்துல்லா இப்னு சலூல், அப்துல்லா இப்னு உபை. அப்படி இருக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க. அந்த முன்னு வருவதற்கு முன்று நடுவில் இன்னொரு இரண்டாவது அக்காபாட பையத்து நடந்துச்சு. அப்போ சுமார் ஒரு 70-75 பேர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்து வாங்கினாங்க. அப்ப பையத்து வாங்கக்கூடிய மக்கள் கேட்டாங்க, யார சொல்லா, உங்கள்கிட்ட நாங்க பையத்து செஞ்சுட்டோம், எங்களுக்கு இதுல இருந்து என்ன ஆகாயம், நாங்க என்ன செய்யணும்? நீங்க சொல்றாங்க, நீங்க அல்லாஹ்வை தவிர வேற யாரும் வணங்கக்கூடாது, ஷிர்க் செய்யக்கூடாது, அல்லாஹ் ஏவதை செய்யணும், தடுத்ததை அதுல இருந்து விட்டுறணும் அப்படிங்கிறாங்க. அது அல்லாஹ்வுக்கு. எனக்கு என்னன்னா, எனக்கு உயிருக்கு ஆபத்து வந்துச்சுன்னா உங்க உயிரை கொடுத்து நீங்க காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு? இந்த ஆயத்து தான். இது ஹதீஸ். இது வரைக்கும் ஹதீஸ் தான். இதுக்கு வந்து என்ன சொன்னாங்க? ரெண்டு விஷயம் சொன்னாங்க. அல்லாஹ்ட்ட என்ன உங்களுக்கு வந்து ஒரு கண்டிஷன் வருதுன்னா, நீங்க இனிமேல் யாரையும் அல்லாஹ்வை தவிர யாரும் வணங்கக்கூடாது, அல்லாஹ் ஏவதை செய்யணும், விலக்கல்களை தவிர்த்துக் கொள்ளணும், அல்லாஹ் பேரணும். எனக்கு என்ன நீங்க சத்தியம் கொடுக்குறீங்கன்னா, எனக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா உங்க உயிரை கொடுத்து எனக்கு காப்பாற்றும். அதுதான் சொல்றாங்க.
இதுக்கு அவங்க சொல்றாங்க, அந்த 70 பேரும் சொல்றாங்க, இது ரொம்ப பெரிய ஒரு அழகான ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷனா இருக்கு அப்படின்னு சொன்னப்படி அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நானும் வாங்கி கொண்டேன் அப்படின்னு சொல்றான். அதாவது இவர்கள் வாய் கொடுத்தார்கள், இது நல்ல ஒரு பிசினஸ் டிரான்சாக்ஷனா இருக்கு. அந்த பயத்தினாலே ஒரு கான்ட்ராக்ட் தான். அந்த பயத்துக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான வெளிரங்க அர்த்தம் கான்ட்ராக்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த கான்ட்ராக்டை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டான். அதனாலதான் இவங்க கான்ட்ராக்ட்னு சொன்னதுனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு நான் இந்த வியாபாரியாக இருந்து இந்த வியாபாரத்தை நான் ஏற்றுக்கொண்டேன் அல்லாஹ் சொல்றேன். இதற்கு ஃபக்ருதீன் ராசி சொல்றாங்க, இப்ப விக்குதல் வாங்குதல் இருக்குன்னா வாங்குபவருக்கு ஒரு தேவை இருக்கணும், விற்பவருக்கு ஒரு பொருள் இருக்கணும். இங்க வாங்குபவனான அல்லாஹ்வுக்கு ஒரு தேவையும் கிடையாது, விற்பவர்களுக்கு அவர்கள் உயிரை கொடுத்தார்கள் என்றார்கள், அவர்கள் உயிர்களுக்கும் அவர்கள் சொந்தம் கிடையாதுங்கிறாங்க. அப்படி இருக்க இது உண்மையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்ல வரான்னா, நிச்சயமாக அங்க இங்க அதாவது விற்பனையும் வாங்குதலும் நிச்சயமாக இரண்டாக இருந்தும் அல்லாஹ் தான் எடுத்துக்கொண்டான். ஆனாலும் இவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதித்ததற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜன்னத்தை கொடுத்தான்னு சொல்றான். அப்படிதான் அந்த குர்ஆன்ல ஆயத்தே வரும். ஆனா இங்க வாங்குறதுக்கும் ஒன்றும் இல்லை, விற்பதற்கும் ஒன்றும் இல்லை. இங்க வாங்கக்கூடியவரும் யாரும் இல்லை, விற்கக்கூடியவரும் யாரும் இல்லை. அப்படி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு எதுக்கு இப்படி சொல்றான்னா, ஒரு உவமைக்காக சொல்றான். நிச்சயமாக உங்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அது நிச்சயமா எனக்கு தான் சொன்னது உறுதியாக சொல்வதற்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த ஆயத்தை சொல்லியிருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆயத்தை இன்னல்லாஹ்னு ஆரம்பிக்குது. நிச்சயமாக அல்லாஹ் வாங்கிக் கொண்டான், விலைக்கு வாங்கிக் கொண்டான் என்றால் உங்க உயிரே உங்களுக்கு சொல்லமில்லாமல் இருக்கும் பொழுது எப்பொழுது உங்களுடைய அன்ஃபுஸும் உங்களுடைய அம்வாலும் உங்களுக்கு சொந்தமாக இருக்கும் என்பதை சிந்திப்பதற்காகத்தான் இந்த ஆயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளியாக்கி. அப்படி இருக்க யதார்த்தத்தில் நிச்சயமாக அல்லாஹ்வுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை, யதார்த்தத்தில் நமக்கும் எதுவுமே சொந்தமும் இல்லை. அப்படி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு காரணம் ஏன் இதை சொல்றானா, இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் செலவு செய்யும் பொழுது அது நம்ம நமது அம்பாலாக இருக்கட்டும், மாலாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், அல்லது நமது நாளாக இருக்கட்டும், அது ஒவ்வொன்றும் அல்லாஹ்வுக்கு விருப்பமான விஷயத்தை தான் செலவழிக்க வேண்டும். ஏன்னா இது ரெண்டுமே அல்லாஹ்வுக்கு உரியது. அப்படிங்கிற விஷயத்தை ஞாபகம் வச்சு செய்யணுங்கிறதுக்காகத்தான் இன்னொரு அர்த்தம் சொல்றாங்க, இதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கினான் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி சொல்லும் பொழுது நிச்சயமாக வாங்கிக் கொண்டான் என்றால் முஃமின்களிடமிருந்து வாங்கிக் கொண்டான்னு சொன்னான். அந்த முஃமின்களிடம் இல்லை, எல்லா முஃமினிடம் அல்லாஹ் வாங்கிக் கொண்டான். அப்படின்னா அல்லாஹ்க்கு ரொம்ப பிரத்யேகமாக இந்த ஒரு அமலை எதிர்பார்க்கிறான்னா முஃமின்களிடமிருந்து அவன் எதிர்பார்க்கின்றான். இதனால் தனது வாழ்நாளையும் தனது சொத்தையும் அல்லாஹ்வுக்கு உகப்பான ஒரு விஷயத்தில் செலவழிப்பதுதான் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு வியாபாரமாகும். அதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டான். ஏன்னா அவன் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்ளவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஷ்தரா வாங்கிக் கொண்டேன் என்று சொல்ல மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாங்கிக் கொண்டு விட்டான், அதுல ஒரு சத்தியம் இருக்கின்றது சொல்லிட்டான். ஏன்னா நான் வாங்கலாம் நினைக்கிறேன் அப்படின்னு நான் உறுதிமொழி வாங்கிட்டேன்னு சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப நான் வாங்கிட்டேன்னு சொல்லும் பொழுதே ஒருத்தர் ஆஹ் யக்கீனோட இருக்கலாம், சந்தேகமே அவருக்கு வரக்கூடாதுங்கிறாங்க. ஏன்னா இங்க இன்னல்லாங்கிற போது அல்லாஹ் சொல்றான்னா சத்தியமிட்டு சொல்கிறான். இந்த இன்ன வரும் பொழுது ஒரு சத்தியத்திற்குடைய வார்த்தை, சந்தேகமே வரவே தேவையில்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியதனால் இன்னும் வாங்குபவன் அல்லாஹ்வாக இருக்கின்றனால் அவன் ஏமாற்ற மாட்டான். ஏமாற்றுவது அவனுடைய சிஃபத்தில் கிடையாது, மறதியும் அவனுடைய சிஃபத்தில் கிடையாது. அதாவது சொந்த வாக்குக்கு எதிராக செய்வதும் அவனுடைய சிஃபத்திலே இருக்காது. அவ்வாறு இருக்க நிச்சயமாக ஒருவர் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பணிந்து நடந்து விட்டார் என்றால் நிச்சயமாக அந்த அமல்களில் எல்லாத்தையும் அல்லாஹ் சந்தேகமின்றி ஏற்றுக்கொண்டு விட்டான் அப்படிங்கறதான் இந்த ஆயத்துக்கு வைப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் சர்க்கார் நாயகம் ஞாபகப்படுத்தியது போல அபூபக்கர் நாயகம் அழுததற்கு காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டானே, இதை நாம நமக்கே வச்சுக்கிட்டோம் அப்படின்னு காரணம் என்னன்னா மறதி. ஏன்னால் என்னதான் இருந்தாலும் நமக்கு மறதியில தான் மறதிங்கிறது நமது சிஃபத். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை பற்றி ஆயத்துல் குர்சில சொல்றான், லா தஅஹுஸுஹு சினத்தும் வலா நௌம், மறதி அவனை ஆட்கொள்ளாது, தூக்கமும் அவனை ஆட்கொள்ளாதுங்க. அதற்கு எதிர்மறை தான் நாம். தூக்கமும் நம்மை ஆட்கொள்ளும், மறதியும் நம்மை ஆட்கொள்ளும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் வைத்ததுக்கு காரணம் ரஹமத்தும்பாங்க. இது ஒரு ரஹமத்தான ஒரு ஆயத்து. காரணம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்படியாக நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். எதனை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறான்? உன் அன்புசும் உன் நஃப்ஸும் உனக்கு சொந்தம் கிடையாது. அந்த நஃப்ஸுக்கு சொந்தமானது நினைச்சிட்டு இருக்கியே, அதுவும் உனக்கு சொந்தம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆயத்துகள் பல 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 வித்தியாசமான கோணங்கள்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவான். அதாவது உங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து நீங்கள் கொடுங்கள், ஜக்காத்தை கொடுங்க,
அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்டது என்றாலே முதலில் அது உங்களிடையே கிடையாது. அதிலிருந்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்களும் கொடுத்தது ஆகாது. அப்படின்னா நீங்க ஜக்காத்து கொடுத்தது உங்ககிட்ட இருந்து வரல, உங்ககிட்ட இருந்து இருக்குன்னு நினைச்சிட்டீங்களே, அதுவும் உங்ககிட்ட இருந்து பல வகையாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாறி மாறி சொல்லிட்டே வருவான். இதற்கு இன்னொரு சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனே போதும்பாங்க. காரணம், அல்ஹம்த் என்பது பெயர் சொல். ஹம்துங்கிறது பெயர் சொல். காரணம் அலிஃப் லாம்னு வந்திருக்கின்றது. அலிஃப் லாம் மாரிஃபாம்பாங்க. அலிஃப் லாம் மாரிஃபானா அலிஃப் லாமை கொண்டு அது அறியப்படக்கூடியதாக இருந்தது. இப்ப உதாரணமாக நான் கிதாபுங்கிறேன். கிதாப்னா தமிழ்ல புத்தகம் இல்ல புக். புக்குன்னு கூட சொல்லல, புக்குன்னு சொன்னாலே போதும். ஏன்னா அதுல வந்து ஒருமை என்று ஏற்கனவே சேர்ந்ததாக இருக்கின்றது. பன்மை வந்து குத்துப், புத்தகங்கள், புக்ஸ் அப்படின்னு சொல்லணும். மெனி புக்ஸ்ன்னு சொல்ல தேவையில்ல, புக்ஸ்னாலே மெனி தான். பல புத்தகங்கள்னு சொல்ல தேவையில்ல, புத்தகங்கள்னாலே பலதான். அப்படின்னு இருக்க கிதாபுங்கிறது எந்த கிதாபு வேணாலும் இருக்க, எந்த புத்தகம் வேண்டாலும் இருக்கலாம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் கிதாபு சொல்லும் பொழுது அவன் இறக்கிய குரானை தான் அவன் அல் கிதாபுன்னு சொல்றான். அப்ப இப்ப இங்க அலிஃப் லாம் சேர்த்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதுக்கு அங்க அலிஃப் லாம் சேர்த்தான் அப்படின்னு கேட்கும் பொழுது, அல்ஹம்து லில்லாஹி, அல்லாஹ்வுக்கு உரியதாக, அந்த லீ என்பது உரியதாக, அவனுக்கு சொந்தமானதாக இருக்கின்றது. எந்த 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 ஏன் ஏன் சொந்தமாக அந்த அல்லாஹ் யாரு? அவனுக்கு அந்த வர்ணனை எப்படிப்பட்டவனாக இருக்கான்? அவன் ரப்புல் ஆலமீனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பாக இருக்கின்றான். எதற்கு ரப்பாக? ஆலமீன்கள் ஒட்டுமொத்த அந்த படைப்பினம் அப்படிங்கிற அந்த வட்டத்துக்குள் என்னெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் அவன் படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கு புகழ் என்பது உரியதாகும். இப்ப புகழ் என்பதற்கு நாம் சொல்லுவோம் புகழ் அனைத்தும். ஏன்னா புகழ் என்பது எத்தனை என்று நம்ம எண்ண முடியாது. அதனால புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரியதுன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த அனைத்தும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்துல மனிதனுக்கு மறதி ஏற்படும். அதனால தான் உலமாக்கள், ஆரிஃபின்கள் ஹம்துங்கிறத 4ஆக பிரிப்பார்கள். ஒன்று அல்லாஹ்வை புகழ்வது. அதிகமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை வர்ணனை செய்திருக்கின்றான். அது அதிக காலமும் அல்லாஹ்வை வர்ணனை செய்ததற்கு காரணம் அவன் தன்னை புகழ்ந்து கொள்கின்றான். அல்லாஹ் தன்னை புகழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்பதற்கு என்ன ஆதாரம்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தான் சுஜூதில் இருக்கும் பொழுது, யா அல்லாஹ், உன்னை எவ்வாறு எனக்கு புகழ்வது என்று தெரியவில்லை. நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அவ்வாறுதான் நீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது இருக்கக்கூடிய புகழ்ச்சியில் எல்லாம் இதுதான் மாபெரும் புகழ்ச்சின்னு சொல்லப்படுகின்றது. என்றால் எவ்வாறு, என ஒரு மனிதனால அல்லாஹ்வை புகழ்ந்து தீர்க்கவே முடியாது. யாரால் அல்லாஹ்வை புகழ்ந்து தீர்க்க முடியும் என்றால் அது அல்லாஹ்வால் தான் முடியும். அதனால்தான் அந்த புகழ்ச்சியும் எப்படி நாம அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஸலவாத் சொல்லி எங்களால் முடியாது, யா அல்லாஹ் எங்களுக்காக நீ சொல்லணும் என்று ஒப்படைக்கின்றோமோ, அதே மாதிரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யா அல்லாஹ் என்னால் உன்னை புகழ்ந்து தீர்க்கவும் உள்ளது, அதனால் நீ உன்னை எவ்வாறு புகழ்ந்து கொண்டாயோ அது போலத்தான் நீ இருக்கின்றாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் ஒப்படைத்து விட்டார். அப்படி இருக்க நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வை தன்னைத்தானே புகழ்ந்து கொள்கின்றான். இன்னும் பல இடங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது முஃமின்களை புகழ்கின்றான். தனது சாலிஹான நபிமார்களை புகழ்கின்றான். அவன் அவுலியாக்களை புகழ்கின்றான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் புகழ்ந்திருக்கான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஹித்ர் அலைஹிஸ்ஸலாத்தை புகழ்ந்திருக்கான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரொம்ப அழகுபடுத்தி சொல்லியிருக்கின்றான். பிற நபிமார்கள் அனைத்து பேரையும் புகழ்ந்திருக்கின்றான். அதனால அடியார்களை அவன் புகழ்ந்திருக்கான், நிச்சயமாக புகழ்ந்திருக்கின்றான். அல்லாஹ்வே புகழ்ந்திருக்கின்றான். அல்லாஹ் தனது அடியாரையும் புகழ்ந்திருக்கின்றான். யதார்த்தத்தில் நாம் புகழ்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சொல்லும் பொழுது நாமும் அல்லாஹ்வை புகழ்கின்றோம். நமக்கு புரியவில்லை என்றாலும் அல்லாஹ் எப்படித்தான் ஆழத்துக்கெல்லாம் ரப்பா இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம் எப்படித்தான் நமக்கு புரியவில்லை என்றாலும் ஒரு பாசாங்காக செய்கின்றோம். இன்னும் பலர் நம்மிலே இருக்கின்றார்கள், அவர்கள் புரிந்தும் சொல்கின்றார்கள். எனவே அடியார்களும் அல்லாஹ்வை புகழ்கின்றார்கள். 4வது ஒரு புகழ்ச்சி இருக்கின்றது, அடியார்களை புகழ்வது. உதாரணமாக ஒரு ஷேக் ஒரு முரிதை புகழ்வது, ஒரு தந்தை தனது மகனை புகழ்வது, ஒரு தாய் தனது மகனை புகழ்வது, ஒரு ஒரு பிள்ளை தனது பெற்றோர்களை புகழ்வது, ஒரு ஆசிரியர் தனது மாணவனை புகழ்வது, ஒரு தொழிலாளி தனது வேலைக்காரர்களை புகழ்வது, ஒரு வேலைக்காரர் தனது தொழிலாளி, இந்த மாதிரி பல விஷயங்கள்ல ஒரு அடியான் இன்னொரு அடியானை புகழ்வுடைய விஷயம் இருக்கின்றது. அப்படி இருக்க 4 வகையான புகழ்ச்சி இருக்கின்றது. அல்லாஹ்வை புகழ்வது, அல்லாஹ் தனது அடியாரை புகழ்வது, அடியார்கள் அல்லாஹ்வை புகழ்வது, அடியார்களை புகழ்வது. சரி, சர்க்கார் இன்னொன்னு ஞாபகப்படுத்தினாங்க. அதாவது சர்க்கார் இப்ப வந்து எத்தனையோ தேவாலயங்கள் இருக்கின்றன, யூத கோவில்கள் இருக்கின்றன, எத்தனையோ சிலைகள் இருக்கின்றன. அதையெல்லாம் மக்கள் மனிதர்களுக்கு புகழ்கின்றார்களே, அது எதை போல் சேருது? அதுவும் அல்லாஹ்வை தான் போல் சேருகின்றது. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல ரிலா செய்வது கிடையாது.
ஆனால் அவனைத்தான் போய் சேர்கின்றதா? நிச்சயமாக சேர்கின்றது. ஏன் அதிலே அல்லாஹ்வுக்கு ரிலா இல்லை என்றால், அல்லாஹ் எப்படி தன்னை புகழ சொல்றானோ அதன்படி அவர்கள் புகழாததால், தன் நஃப்ஸு படி அவர்கள் புகழாததால் அந்த புகழுடைய இஹ்லாஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளும். என்றால் எவ்வாறு அல்லாஹ்வை புகழ வேண்டும்? அல்லாஹ் எவ்வாறு அவனை புகழ சொன்னானோ அவ்வாறு தான் புகழ வேண்டும். ஏனால் புகழ்ச்சிக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அல்லாஹ் வைப்பது ஈமான். ஈமானுடைய புகழ்ச்சி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரொம்ப விருப்பமானதாக இருக்கின்றது. அதனால்தான் ஒரு ஈமான் கொண்டவர் சொன்னாரு, அ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க. ஒருவர் இருந்தாராம். தன்னுடைய ஒட்டகை வந்து காணா போயிடுச்சு. ரொம்ப நேரம் கழிச்சு கண்டுபிடிச்சாராம். கண்டுபிடிச்சப்புறம் புகழ்ந்தாராம். அல்லாஹ் புகழ்ந்தாராம். எந்த அளவுக்கு புகழ்ந்தாருன்னா, தன்னைத்தானே மறந்துட்டார். அந்த கிடைச்ச சந்தோஷத்துல மறந்துட்டு, யா அல்லாஹ் நீ என்னோட அடிமையா இருக்க, நான் உன்னோட ரப்பா இருக்கேன்ட்டு மாத்தி புகழ்ந்து விட்டார். ஆனால் அதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசித்தானாம். ஏன்னா வார்த்தை அல்லாஹ்வுக்கு முக்கியம் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு அவர் என்ன நியத்துல வச்சு சொன்னாங்கிறது தான் முக்கியம். அதுக்காக நாம் போய் அல்லாஹ்வை போய் இப்படி வேண்டுமென்றே சொல்வதுங்கிறது வேற. அவர் மதியிழந்து சொல்லிவிட்டார். அதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொண்டான். அதுபோல அ வேண்டுமென்றே சொல்வது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கு விருப்பமானது கிடையாது. ஒரு சில கமெண்ட் எல்லாம் நான் இன்டர்நெட்ல பார்த்தேன். ஒரு ஹிந்து சொல்றாரு, "இறைவா என்ன மன்னிச்சிரு." ஒரு ஒரு ஹிந்து சொல்றாரு. ஒரு கவ்வாலிய கேட்டுட்டு ஒரு ஹிந்து தமிழ்லயே போடுறாரு. "இறைவா என்ன மன்னிச்சிரு. நான் வேண்டாவற்பா நான் எப்படி உன்ன வணங்கணும்னு வணங்கிட்டு இருக்கேன். நீ வணங்குன சொன்னீல்ல, அந்த மாரி என்ட்டு வணங்க முடியலன்னு" அவர் சொல்றாரு. அப்படின்னு பார்த்தா அந்த வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை வணங்க விடுகின்றானே, அதுவும் அவன் செய்த ஃபதுல் தான். அந்த அமலை கூட நம் மீது நம்மால் போட்டுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அவன் கொடுத்த ஒரு பரிசு தான் இந்த தொழுகையே. அந்த தொழுகையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து சஹாபாக்களுக்கு பரிசாக கொடுத்தான். சஹாபாக்களுக்கு மட்டுமில்லை, முஃமினான அனைவருக்கும் அல்லாஹ் சொல்றத பரிசாக கொடுத்திருக்கின்றான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நாமாக தொழுகின்றோம் என்று. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ஞாபகப்படுத்தவில்லை என்றால், நம்மளால அதை செய்யவே முடியாது. செயலே செய்ய முடியாது. பல பேர் துனியால மூழ்கி இருக்காங்க. அ பல பேர் வேண்டா வெறுப்பாக தொழுகின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மள எப்படி போட்டிருக்கான்னா, அ நேசித்து தொழுகக்கூடிய பாக்கியவான்களா அல்லாஹ் சுப்ஹானஹு நம்மை ஆக்கியிருக்கின்றான். காரணம், நேசித்து தொழுகக்கூடியவர்களோடு நாம் இருக்கின்றோம். அதனுடைய பிரதிபலன் அதனுடைய பிம்பம் தான் நம்ம மீது படுவதனால், நாமும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேசித்து தொழக்கூடியவர்களா ஆகிக் கொண்டிருக்கின்றோம் கொஞ்சம் கொஞ்சமாக. அப்படி இருக்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புகழ்ச்சிய இன்னொரு ஒரு 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 காஃபிர் அ தன்னுடைய கடவுளுக்கு வணங்குகின்றார். அதையும் அல்லாஹ் தான் போய் சேர்கின்றது. அதனால சொல்லுவாங்க, இந்த 4 வகையான புகழ்ச்சியும் எப்படி இருக்குன்னா, அந்த 4 வகையான புகழ்ச்சி 4 வகையாக இருந்தாலும், அது எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ்வை தான் போய் சேருகின்றதுன்னு சொல்றாங்க. காரணம், ஒரு அப்தாக இருந்து காட்சியளிப்பதும் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. காரணம், அவர் அவர் அதமாக இருக்கின்றார். அவர் வுஜூதுல அவருக்கு சொந்த அந்த அவருடைய 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 எசன்ஸ், அவருடைய ஸாத் என்னன்னா, அவர் இயலாமை தான் அவருடைய ஸாத்தாக இருக்கின்றது. அவரால் என்ன முடியும்? அவரால் முடியாது என்பதைத்தான் அவரால் முடியும். அவருடைய இன்அபிலிட்டி இஸ் ஹிஸ் அபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்றுமே செய்ய முடியாதுங்கிறது தான் அவருடைய அ இர்த்திஸாவாகவே இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் அவரிடம் இருந்து அந்தந்த அமல்களிடம் அந்த கிரிகைகளை வெளியாக்குகின்றான். அவ்வாறு இருக்க, அவர் அல்லாஹ்வை புகழ்ந்தாலும், இன்னொரு அடியானை புகழ்ந்தாலும், ஒரு அடியான் இன்னொரு அடியானை புகழ்வதற்கு காரணம், அவரிடம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை காட்டிலும் இவர்ட்ட அதிகமாக இருக்கும். ஆனால் அவரிடமே ஒண்ணுமே இல்லையே. அப்ப இருப்பதெல்லாம் அல்லாஹ்வுக்கு தான் சொந்தமாக இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கும் பொழுது, எந்த ஒரு வகையான புகழ்ச்சியாக இருந்தாலும், நிச்சயமாக அல்லாஹ் தான் அல்லாஹ்வை புகழ்கின்றான். அதனால தான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா வகையான புகழ்ச்சியும், இருக்கக்கூடிய எல்லா புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியதாக இருக்கின்றது. இந்த ஒரு விஷயத்திலே இந்த ஒரு விஷயத்திலே அ சர்க்கார் அவர்கள் ஞாபகப்படுத்திய மையத்துடைய பாடம் வரும். குர்பியத்துடைய பாடம் வரும். அதே நேரத்துல 4 வகையான இருக்கும் பொழுது, நம்ம மஹ்லூக்கையும் மறுக்கல, அல்லாஹ்வையும் மறுக்கல. அப்படிங்கிற பாடமும் வரும். இதற்கு காரணம் என்னவென்றால், அ நமது சிஸ்தியா தரிகாவுடைய சில்சிலா நாதாக்கள் மிக நடுநிலையான ஒரு பாதையை எடுத்துக்கொண்டார்கள். இந்த நடுநிலையான பாதை தான் நமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்துக்கே ஒரு பிரத்யேகமான ஒரு விஷயமாகும். உம்மத்தே வசத்தன். நடுநிலையான உம்மத்து. ஏன் நடுநிலையான உம்மத்து? ஒரு கூட்டம் இருந்தது. எல்லாமே அல்லாஹ் தான் சொல்ற கூட்டம். இன்னொரு கூட்டம் இருந்தது. அல்லாஹ்வுக்கும் மகளுக்கும் சம்பந்தமே இல்லைங்க. அல்லாஹ் விட்டுட்டு போயிட்டான். அல்லாஹ்வுக்கு அடுத்தது வரக்கூடியது என்னன்னே தெரியாது. அந்த அளவுக்கு சொல்லக்கூடிய கூட்டம் இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு நம்முடைய நடுக்கையும் நிராகரிக்கவில்லை. நாம் அல்லாஹ்வையும் நிராகரிக்கவில்லை. மஹ்லூக் தன்தானாக இருக்கு என்று நாம் சொல்லவில்லை.
அல்லாஹ் சுப்ஹானஹு மகளுக்கு விட்டு ஓடிட்டான் அப்படிங்கறத நம்ம சொல்லவில்லை. நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு மகளுக்கோட இருந்து காட்சி அளிக்கின்றான். ஆனால் மகளுக்கு தான், அல்லாஹ் தான். நாம ரெண்டையும் கலக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த இல்மே ஃபர்க், அந்த பிரித்து அறியக்கூடிய அந்த அந்த இல்ம அல்லாஹ் சுப்ஹானஹு நமது ஷேகுமார்கள் மூலியமாக அதை பயன்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் இருப்பதனால் அந்த ஃபைசான பரக்காத்தை கொண்டு நாமளும் அதனை பற்றி பேசக்கூடியவர்களாக நாமளும் இருக்கின்றோம். நாம் நிச்சயமாக அல்லாஹ் மகளுக்கூட இல்லை என்று மறுக்கவே இல்லை. நிச்சயமா அல்லாஹ் சுப்ஹானஹு இருக்கின்றான். ஏனென்றால் அல்லாஹ் இல்லைன்னு சொல்றதுக்கே கூச்சமாக இருக்கு. எப்படி அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லான்னு சொல்லும் பொழுது ஒரு ஒரு சிங்குலர் லைன், ஒரு கோணல்ல இருந்து பார்க்கக்கூடிய விஷயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு இந்த ஆயத்தை இந்த கலிமாத்தை கொண்டு வரல அப்படிங்கிற விஷயத்த நமது ஷேகுமார்கள் அவ்வளவு காலம் நமக்கு சொல்லிக்கொண்டே இருந்திருக்கின்றார்கள். அடிக்கடி சர்க்கார் சொல்லுவாங்க, ஒரு ஷேக் தனது முரீதுக்கு ஒரு இல்ம சொல்லிக் கொடுக்குறாங்கன்னா அந்த நேரத்துல முதல் முறையாக அந்த இல்மை கேட்பது போல் இந்த முரீது நினைத்துக் கொள்ள வேண்டும் சொல்வார்கள். அதற்கு அர்த்தம் என்னவென்றெல்லாம், என்ன காரணம்னா, சர்க்கார் ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, பேசுவதற்கு ஒரே ஒரு விஷயம் தான் உண்மையிலே இருக்கின்றது. அது லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும்தான். அது மட்டும்தான் மிக முக்கியமாக இருக்கின்றது. சில உலமாக்கள் தான் சொன்னாங்க, உண்மையிலேயே அல்லாஹ்வை பெற்றுக் கொள்ளக்கூடிய இருந்தான்னா அவனுக்கு குர்ஆன் ஹதீஸ் தேவையில்லைன்னு சொன்னாங்க. மத்த உலமாலாம் அவங்களுக்கு காஃபிர்னே பட்டம் கொடுத்தாங்க. என்ன குர்ஆன் ஹதீஸ் தேவையில்ல சொல்லிட்டீங்களே அல்லாஹ்வை அறிவதற்கு, அப்ப நாங்க எங்க போய் அறிவதற்கு அப்படின்னு, எங்க போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ரொம்ப பெரிய டிபேட்லாம் வந்துச்சு. இமாம் கசாலிட்ட கேட்டோம். கசாலிட்ட அவங்க சொன்னாங்க, மனிதன் நிச்சயமாக அவன் தானே சிந்தித்து பார்த்தோம்னா அவன் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளலாம் சொல்லிட்டாங்க. அதாவது நல்லது கெட்டது என்னன்னு தனது ஆழ் மனசுல கையை வச்சு பார்த்தாலே அவனுக்கு நல்லது கெட்டது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க. இதை பல உலமாக்கள் ஒத்துக்கல. இப்னு தய்மிய்யலாம் அவங்க காஃபிர்னே சொல்லிட்டாங்க. அது காரணம் என்னவென்றால், பரிசுத்தமான ஒரு கல்புக்கு தான் தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு, குர்ஆனுடைய இது இல்லாம, புரிதல் இல்லாம. உண்மையிலேயே ஒருவர் தன்னை பற்றி யார் என்று அறிந்து கொண்டால் நிச்சயமாக அல்லாஹ் இருக்கின்றான் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தெரிந்து கொள்ள முடியும். அதுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு அப்படித்தான் ஒரு மனுஷனை படைச்சிருக்கான். ஒரு மனுஷன் அல்லாஹ் சுப்ஹானஹு படைச்சிருக்கான் என்றால் அவனை அல்லாஹ்வை விளங்கக்கூடிய தன்மையோட தான் அல்லாஹ் சுப்ஹானஹு படைச்சிருக்காங்கிறது இமாம் கசாலியுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட். அதனால ஒரு குர்ஆன் ஹதீஸ் வச்சு அவனுக்கு ஆதாரம் அவனுக்கு குர்ஆன் ஹதீஸ் காட்டி தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அந்த அவசியம் இல்லை என்று தான் அந்த கோணத்துல தான் அவங்க பேசுனாங்களே ஒழிய குர்ஆன் ஹதீஸ் தேவையில்லைன்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனா வார்த்தைகள் அப்படி இருந்ததுனால இவர்கள் இமாம் கசாலி ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் சிங்கப்பூர்ல சில உஸ்தாதுமார்கள் இருக்காங்க. இமாம் கசாலி எல்லாம் பேசினா பெஞ்சிஸ் போயிரும் அப்படிலாம் இருக்காங்க, சிங்கப்பூர்ல இருக்காங்க. அதனாலதான் இமாம் கசாலியுடைய பேச்செல்லாம் பொதுப்படியாக பள்ளிவாசல்ல பேச மாட்டாங்க. ரொம்ப பேசிக்கான இமாம் கசாலியுடைய பாடங்கள் இஹ்யா உலுமுத்தீன் இருக்கு. அதுக்கப்புறம் கீழே வந்தா இமாம் கசாலி தன்னுடைய பாடங்களை ரொம்ப சுருக்கி எழுதியிருக்காங்க. உசுல் ஃபிக்னு எழுதியிருக்காங்க. அதற்கு கீழாக உங்களுக்கு படிக்க நேரங்கள இன்னொரு கிதாப் எழுதியிருக்காங்க. அதான் ஐயுகல் வலத், அன்பு மகனின்னு வரும். அந்த அன்பு மகனிகளை பத்தி தான் சிங்கப்பூர்ல பேசுவாங்க. இஹ்யா உலுமுத்தீன் அதிகம் பேச மாட்டாங்க. அதனால அவங்க பல அசலால வெளியே சொல்லுவாங்க. அதெல்லாம் பப்ளிக்கா சொல்ல முடியாது. புக்கு வடிகத்துல விற்பனை இருக்கின்றது. ஆனால் பப்ளிக்கா பேசுறதுக்கு நிறைய பேர் பேசுறது. அப்படியே பேசினாலும் சும்மா அப்படி போயிடுவாங்க. ஏன்னா இமாம் கசாலி இஹ்யா உலுமுத்தீன் சொல்லுவாங்க, நீங்க பலரசத்தை ஒரு கிளாஸ் கோப்பையில ஊத்துறீங்க. ஆனா இப்ப பலரசத்துக்கு ஒரு 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 வர்ணனை வந்துருச்சு, ஒரு தோற்றம் வந்துச்சு. பலரசம்ங்கிறது கீழே ஊத்தி எப்படி சின்ன பண்ணாம போயிடும். ஆனா இப்ப அந்த அவங்க பலரசம் கூட சொல்ல வாயின்னு சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் எப்படி பயன்படுத்தலாங்கிறது இந்த மாதிரி உலமா கிடையாது. எப்படி நீங்க அல்லாஹ் பத்தி பேசக்கூடிய கிதாப்ல நீங்க இந்த மாதிரி ஆறாமான நஜீஸான வார்த்தைகளை பயன்படுத்த சொல்லுவாங்க. ஆனா அவர்கள் இந்த மாதிரி தான் பேசுவாங்க. அப்படிதான் பேசுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மதுவை நீங்க ஊத்தும் பொழுது அந்த அந்த தோற்றம் இல்லாத ஒரு ஒரு வஸ்துக்கு தோற்றம் இப்ப வருதுன்றது, இப்ப உண்மையிலே நீங்க தோற்றத்தை பாத்தீங்களா இந்த வாயினை பாத்தீங்களா கேட்பாங்க. இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இமாம் கசாலி என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு தோட்டத்தில் நீங்க ஹக்க பாக்குறீங்களா, இல்ல அந்த தோட்டத்திலே ஹக்க பாக்கலாம், இல்ல வேற தோற்றத்தை மட்டும் பாக்குறீங்க பாயிண்ட் கொண்டு வரதுக்கு இங்க சொன்னாங்க. ஆனா இந்த மக்கள் இதை ஏத்துக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா, தஸ்பீஹ் எங்களுக்கு பிடிக்காது. தஸ்பீஹ் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தஸ்பீஹ் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஹியூமன் லாஜிக்னு ஒண்ணு இருக்கு. ஹியூமன் லாஜிக்னா, இப்போ ஒருத்தனுக்கு திருடுறது தப்புன்னு சொல்லி குர்ஆனை கொண்டுதான் திருடுறது தப்புன்னு சொல்லி கொடுக்க தேவையில்லை. ஆனா திருடுறது தப்புன்னு குர்ஆன்ல இடத்துல இருக்கின்றது. கொலை செய்வது தப்புன்னு இருக்கு. ஆனா எல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அப்படிங்கிறது இமாம் கசாலியோட பாயிண்ட்.
அந்த உலமாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, இல்ல மனிதனுக்கு இயற்கையாவே அறிவுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆனை கொண்டு வந்தான்னு அந்த தர்க்கம் தர்க்கம் பண்ணிட்டே இருப்பாங்க. இதுல இருந்து இந்த விவாதம் முடியறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா 2 பேரும் பேசுறதும் சரி மாதிரி தான் இருக்கும். அதனாலதான் இமாம் கசாலி பாயிண்ட் என்னன்னா, தேவையில்லைன்னு சொல்லும்போது அவர்கள் குர்ஆன் ஹதீஸே தேவையில்லைன்னு சொல்லவில்லை. ஆதாரம் காட்டுவதற்கு தேவையில்லை என்று இந்த சப்ஜெக்ட் மேட்டரை அப்படியே முடிச்சிரும். அதையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனா உண்மையிலேயே ஆதாரம் காட்டுவதற்கு உண்மையிலேயே அல்லாஹ்வை தேடுவதற்கு ஆதாரம் தேவையில்லை. அதனால தான் இர்ஃபான்ங்கிற விஷயத்தை தேடுவதற்கு அந்த சட்டத்திட்டத்திலே இல்லை. நீங்க ஆலிம்கிட்ட தான் போய் தேடணும் கிடையாது. ஆலிம்கிட்ட தான் போய் அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு 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 ஃபத்வா கொடுக்க முடியாது. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஃபத்வா இருக்கின்றது. ஆலிம்கிட்ட தான் நீங்க போய் இர்ஃபான் தேடணும். ஆமா. ஏன்னா அவங்க எப்படி பண்ணிச்சுருவாங்கன்னா, நீங்க இர்ஃபான தேடணும்னா ஒரு ஆலிம், ஒரு இல்முள்ள ஒரு ஒரு ஆரிஃபை போய் தேடுங்கம்மா. அப்படி பார்க்கணும்னா அந்த மாதிரி உலகத்துல ஒரு 4, 5 பேர் தான் இருப்பாங்க. ஒரு 4, 5 பேர் தான் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இருக்கும் ஒரு 1,00,000 முரீது இருக்கும். அவர்களுக்கு எல்லாமே அரபி தவிர வேற மொழி பேசுறதே கஷ்டம். அந்த மாதிரி ஒரு கூட்டத்தை, அந்த மாதிரி ஒரு ஷேட்டை மட்டும் தான் நீங்க போய் தேடுன்னு ஒரு ஃபத்வா இருக்கின்றது. இது இந்த மாதிரி ஞானிகள்ட்ட யாரு போனா ஃபுல் டைம் ஆலிம் போவாங்க. அவர்கள் யாருன்னா ஒரு 20 வருஷம் படித்தவர்கள். 20 வருஷம் முழுக்க மதியாக யூனிவர்சிட்டியில படிச்சு PhD அவங்க போவாங்க. பலர் இந்த இப்படி பிற ஷேகமார்கள் எப்படி பார்ப்பாங்கன்னா, போலி ஷேகுன்னே சொல்லிடுவாங்க. எந்த ஒரு ஷேகுக்கு ஒரு ஆலிம் பட்டம் இல்லையோ அவளை போலி ஷேகுன்னே சொல்லிடுவாங்க. அவர்கள் சொல்வதற்கு காரணம் என்றால், இமாம் ஷாஃபி சொன்னாங்க, நம்ம அவுலியாங்கிறோம். உண்மையிலே யாரு அவுலியான்னா, ஆலிம்கள் தான் அவுலியான்னு இமாம் ஷாஃபி சொன்னாங்க. ஆனால் அவர்கள் அப்படி சொல்லும் பொழுது, ஆலிம்னா இவ்வளவு காலம் படித்தவர் தான் ஆலிம் என்று அவர்கள் அந்த நியத்தை சொல்லவில்லை. அறிந்தவர்கள் தான் ஆரிஃப் என்று அந்த அர்த்தத்தை சொன்னார்கள். அதுல கூட பல பாடுகள் ஏற்படும். ஒவ்வொருத்தர் தன்னுடைய கொள்கைக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு அர்த்தம் வைத்துக் கொள்வார்கள். அதனாலதான் இப்ப சிங்கப்பூர்ல ஒரு கூட்டம் இருக்கு, பேரு தந்தராவியா. யார் தந்தராவியா? அஸ்ஹரி உலமாக்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய கூட்டம். அவர் ஒரு ஷேகன்னு கூட சொல்ல மாட்டாங்க, பிரதர் தான் கூப்பிடுவாங்க. ஒருத்தர் கூட நான் பேசினேன். என் மனைவியோட சொந்தக்காரங்க கூட அந்த கூட்டத்துல இருக்க, அந்த குரூப்ல இருக்காங்க. அல்லாவை பெற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க ரசூலா பட்டு தான் அறிந்து கொள்ள முடியும். அல்லாவை நீங்க பற்றி அறிந்து கொள்ளவே முடியாது. அப்படின்னா என்னதான் அவங்க ஃபனாஃபிலாம் கிடையாது. இல்ல, ஃபனாஃபி ரசூல் தான் இருக்கு. சரி, ஃபனாஃபி ரசூலுக்கு ஃபனாஃபி ஷேக் இல்லையா? இல்ல, ஷேக் தேவையில்லை. நாங்க ஸ்டேட்டா நாங்க ரசூலா பெற்றுக்கொள்வோம். அப்ப ரசூலா நீங்க எப்படி பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு கேட்டேன். எங்க பிரதர் இருக்காங்க. பிரதர் யார்? ஷேகா? இல்ல ஷேகன்னு சொல்லக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லக்கூடாது? ஏன்னா பல போலி ஷேகமார்கள் வந்துட்டாங்க. அந்த போலி ஷேகமார்கள் அந்த ஷேகமார்கள் அப்படி எடுத்துக்கொண்டனால நாங்க எங்க ஷேகன்னு சொல்றது கிடையாது. நாங்க பிரதர் அப்படின்னு தான் சொல்லிக்குவோம். அஹி பிரதர் தான் சொல்லிக்குவோம். அப்ப ஷேக நீங்க எங்க வைப்பீங்க? கல்புல வைக்க மாட்டீங்களா? இல்ல, தோள்பட்டையில வச்சுக்கோங்க. காமெடியா இருக்கு. தோள்பட்டையில வச்சுக்கோங்களேன். கல்பு ரசூலாக்க மட்டும். அந்த மாதிரிலாம் பல வித்தியாசமான கூட்டங்கள்லாம் சிங்கப்பூர்ல தமிழர்கள் நிறைய பேர் இருக்கு. தமிழ் பேசுறவங்க நிறைய பேர் குரூப்பாவே இருக்காங்க. அந்த அவருக்கு ஹெட் ஒரு PhD, அரபி மொழியில் PhD. இர்ஃபான்லாம் பேச மாட்டாங்க முழுக்க. ஆனா ஹுப்பே ரசூல் அதிகமாக இருக்கும். ஆனா அல்லாஹ் கூட இருக்காங்கிற அந்த இல்மே கிடையாது. குர்ஆனுக்கு மாத்தமான அகீதா. குர்ஆன்ல அல்லாஹ் நம்ம முன்னோர்களுக்கு தான் சொல்லணும் இல்லையா? அதை நம்ப மாட்டேங்கிறாங்கல்ல. ஆமா, அதை எப்படி சொல்றாங்கன்னா, குர்ஆன்ல இன்னொரு ஆயத்து இருக்கு. இன்னொரு ஆயத்து அவங்க சொன்னாங்க, அன்னஃபீக்கும் ரசூலுல்லாஹ், அறிந்து கொள்ளுங்கள் நான் உங்களிடம் ரசூலுல்லாஹ் இருக்காங்க. அதுலதான் அவங்க ஃபோக்கஸா இருக்காங்க. இப்ப நாம சொல்றது அன்னஃபீக்கும் ரசூலுல்லாஹ் உண்மைதான், ஓஹோமாக்கும் அன்னமாக்கும் ஒன்றுதான். ரெண்டையும் நம்ம உண்மைப்படுத்துவோம். அவர்கள் இதை உண்மைப்படுத்துவார்கள். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஓமேக்காக சொன்னான். பயிற்சி பண்றது நம்மள நடக்குது, பல வருஷம் நடக்குது. ஏன்னா அவங்களாம் அவர்லாம் ஆலிம், அதனால அவங்களுக்கு ஈஸியா நடக்கும்.
அவங்க இப்படி நான் வந்து கைரி முறையெல்லாம் உள்ள வரது சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்றாங்க. ஆறு வந்து 3 மஜ்லிஸ்க்கு மேல நீங்க வரணும்னா திருப்பி 4 மஜ்லிஸ் உள்ள வர முடியாது. திருப்பி ரொம்ப நாள் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க. ஒரு 100 பேர் இருக்காங்க. 200 பேரா? இல்ல ஒரு அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 100 பேர் இருக்காங்க. 100 பேரா? நிறைய ஆலிம்களும் நிறைய. அதனால எப்படின்னா ஒரு ஆலிம்கிட்ட தான் போய் பயத்துன்னு கூட சொல்ல முடியல. இந்த மாதிரி தாலிம் பேசிக்கோங்க. ஆனா தாலிம்ல இருந்து இர்ஃபான் இருக்காது. இர்ஃபான்ங்கிற வார்த்தை அவங்க எப்படி படிச்சிட்டாங்கன்னா, நீங்க இர்ஃபான் சொன்னா அது வந்து ஷியாக்கள்கிட்ட பயன்படுத்துற வார்த்தை. உண்மைதான், ஷியாக்களும் இர்ஃபான்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி பயத் கொடுக்கக்கூடிய அந்த சிஸ்டமும் ஷியாக்கள்கிட்டையும் இருக்கின்றது. அதனால இதெல்லாம் வந்து ஷியாக்களுடைய கொள்கைகளாக இருக்கின்றது, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறோம். ஆனாலும் பல நாடுகள், யமன், ஜோர்தான், சிரியா, அந்த நாடுகள்ல பயத்துக்கு கொடுக்கக்கூடிய ஆலோசனை தோல் ஜமாத்துக்காரர்கள் இருக்கின்றார்கள். இது ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னா உலமாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு. உலமாக்கள் மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கின்றது தரிக்கத்தை பற்றி. அவர்கள் தரிக்காங்கிற வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்த மாட்டாங்க. ரொம்ப சொற்பமான உலமாக்கள் தான் பயன்படுத்துவாங்க. அந்த உலமாக்கள் யாரு இருப்பாங்கன்னா ஜானேஷினா இருந்திருப்பாங்க. ஜானேஷினா இப்போ பாலவி தரிக்கான்னு ஒண்ணு இருக்கின்றது, ஆலவி தரிக்கான்னு ஒண்ணு இருக்கின்றது, ஷாதிலியா தரிக்கான். அந்த ஜானஷின்மார்கள் தரிக்கான் இருப்பாங்க. ஆலிம் உலமாக்கள் ரொம்ப பெரிய ஆலிம் உலமாவா இருப்பாங்க. அந்த ஊருக்கே அவங்க தான் ஜட்ஜாக இருப்பாங்க. அந்த நிலைவில் இருக்கும். பிற உலமாக்களை பத்தி பேசும் பொழுது, அதாவது உண்மை ஆரிஃபின்களை பத்தி பேசும் பொழுது ஒரு ஆலிம் கூட என்று சொன்னாரு, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க நீங்க வந்து வெறும் துவா கொடுக்கறதை நிறுத்திங்க, அவங்ககிட்ட போய் இல்முக்காக உட்காரதாங்க சொல்றாங்க. அவர் நிச்சயமா தெரியும், அவர் ரொம்ப பெரிய வணக்கசாலி, அவர்கிட்ட இந்த கிராமத்துலாம் வருது. அப்படி இருந்தாலும் அவர் ஆலிம் இல்லை என்றால் நீங்கள் அவரிடம் போய் இல்மு தேடக்கூடாது, நீங்கள் அவரிடம் போய் எனக்காக துவா செய்யணும்னு சொல்லி நான் வந்து அப்படி சொல்லி கொடுத்துருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது உலமாக்கள் மத்தியில இந்த வேறுபாடு இருக்கின்றது. அதனாலதான் வந்து இந்த இர்ஃபான் அப்படிங்கிற விஷயம், மாரிஃபாங்கிற விஷயம், அந்த மாரிஃபா அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்த வார்த்தையை பயன்படுத்திய ஒரு கூட்டம் அவங்க பேரு வந்து முத்தசிலாவாக இருந்தது. முத்தசிலான்னு யாருன்னா வந்து செயல்களை மறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதாவது நான் செய்தெல்லாம் என் செயல் இல்லைன்னு ரொம்ப தீவிரமா இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதுக்கு பின்ன வரக்கூடிய இமாம்கள் எல்லாத்தையும் சரி செய்தார்கள். அதனால்தான் நம்ம இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்துகின்றோம். அந்த வார்த்தை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு ஆலிம்கள் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க பயன்படுத்தும் போது நீங்களும் அவங்கள மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் நமது கிதாபுகள் கூட பல சென்சார்ஷிப்னா இந்த மாதிரி அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், அடுத்தது இந்த சப்ஜெக்டே வந்து ஏன் வெளியே சொல்ல மாட்டாங்கன்னா அடுத்த ஒரு கேள்வி வரும், அல்லாஹ் எப்படி இருக்கின்றான். அதை சொல்லணும்னா தஷ்பீஹ் தான் அதுக்கு ஆன்சர். பேசக்கூடாது, தன்சீல தான் வச்சு பேசணும். இந்த தன்சீல தான் இருக்கான், தஷ்பீஹ் பேசக்கூடாது. இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசினா நம்ம வேற கூட்டத்துல விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து நான் நினைக்கிறேன், ஏன்னா மூச்சுங்கிறது ஒரு பொதுத்தளமாக இருக்கின்றதால அவங்களால எல்லா எளிமையும் பேச முடியாது. அந்த காலத்துல ஒரு நடுநிலையாக மெயின்டைன் பண்றாங்க. அவர்களுக்கு அதுதான் நடுநிலை. ஆனா வந்து இன்னைக்கு வரைக்கும் இன்னும் சில ஆலிம் சிங்கப்பூர்ல இருக்காங்க. ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப நாள் வச்சு வந்து சல்லல்லாஹு நாள் ஷரீஃப் சிங்கப்பூருக்கு வந்துச்சு. நாள் ஷரீஃப் சல்லல்லாஹு பாதம் புனித வச்சு வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்போல வந்துச்சு. எக்ஸ்போல ரொம்ப எப்பயும் வந்து எக்ஸ்போல வராது, அந்த வருஷம் தான் முதல்ல எக்ஸ்போல வந்துச்சு. ரொம்ப பெரிய கூட்டம் வந்துச்சு. அதுக்கு ஒரு மதினா யூனிவர்சிட்டியில வடிச்ச ஒரு ஆலயம் போட்டாரு, செருப்பு நீங்க ஏன் பார்க்க போறீங்க, செருப்பு எதாவது மிச்சிருக்கும், நஜீஸ் மிச்சிருக்கும், நஜீஸ் தலையில வைப்பீங்களா அப்படின்னு ஆலயம் போட்டாரு. சிங்கப்பூர் ஆலயம். இல்ல இல்ல, ஏன்னா இது வந்து மூவிஸ்க்கு தேவையில்லாத ஒரு விஷயம். தேவையில்ல விஷயம். இது வந்து ஒரு கமெண்ட் வரும், ஆனா பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து
ஒரு மனுஷனுடைய அந்த மெயின் அக்கீதான்னு ஒண்ணு இருக்கு. மெயின் அக்கீதான்னா வந்து நிச்சயமாக அல்லாஹ் தான் இறைவன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இறை தூதர். மற்றபடி இஸ்லாம், ஈமான், இஹ்சான் அந்த படை விஷயத்துக்கு இது வந்து அஃபெக்ட் பண்ண ஒரு விஷயம் ஒரு இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு பேசிஸ்ல அப்படியே மறந்துருவோம், பேசலாம் விட்டுருவோம். அதே நேரத்துல இதெல்லாம் வருதே சொல்லி யாரும் தடுக்க மாட்டாங்க. இப்ப மௌலிது பண்ணலாமா, பள்ளிவாசல்ல பண்ணலாம். மௌலிது பண்ணாம இருக்கலாமா, பண்ணாமலும் இருக்கலாம். ஆனா சண்டை போடக்கூடாது. இதுதான் வந்து சட்டம். சண்டை போனா வந்து உள்ள வந்துடும். அதனால வந்து நடுநிலையான ஒரு ஊரு. பல உலமாக்கள் வந்து இந்த நடுநிலையை தான் தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள். இப்ப நான் படிக்கும்போது கூட உஸ்தாத்தை கேட்டேன். இப்ப உஸ்தாத் வந்து ஒரு கேள்வி கேட்கிறாரு, நான் எப்படி பதில் சொல்லணும்? இருக்கக்கூடிய எல்லா பதிலும் நீங்க கொடுத்துடணும். அதாவது ஒருத்தர் கேட்கிறார், எனது நான் இப்படி பண்ணேன், என்னோட ஏத்துக்கப்படுமா? இந்த மதுப்படி ஏத்துக்கப்படும், இந்த மதுப்படி ஏத்துக்கப்படும், இந்த மதுப்படி ஏத்துக்கப்படாது, இந்த மதுப்படி ஏத்துக்கப்படாது அப்படி நாளே சொல்லிடணும். ஏன் சொல்லணும் உஸ்தாத்? அவர் ஒருத்தர் தான் கேட்டாரு, பதில் சொல்லணுமே. இல்ல, நீங்க வந்து ஒரு இல்மு படிக்கிறீங்கன்னா அந்த இல்மு மட்டும்தான் உங்களுக்கு. அது இல்மை கொடுத்து அவர் எப்படி செயல்படணுங்கிறது அது அவருடைய தனிப்பட்ட உரிமை. நீங்க நாளைக்கும் சொல்லிடணும், இருக்கக்கூடிய சொல்லிடணும், அவர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளட்டும். அது மட்டும் இல்லாமல் திருப்பி அவர்கிட்ட வந்து உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்கணும் தேவையில்லை. ஏன்னா அவருக்கு நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. ஃபியூச்சர்ல அவருக்கு வேற ஏதாச்சும் வேணா அவர் வேற ஒரு இமாம்களுடைய புரிதலை கொண்டு அவர் மாற்றிக்கொள்வது வாய்ப்பு இருக்கும். அதனாலதான் வந்து ஒரு 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 எளிமை படைக்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கக்கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. பல உலமாக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் தரிக்கத்து தான் உண்மைண்டு. ஆனா இந்த ஒரு விஷயத்துல நடுநிலையா இருக்குன்னு சொல்லி ஒரு தரிக்கத்திலேயே சேர மாட்டாங்க. ஆனா அவங்களுக்கு எல்லாம் வந்து அவுளியாக்கள் மேல அவ்வளவு ஆசை, நட்பு இருக்கும், ஜாகிரதை பண்ணுவாங்க. ஆனா பயத்தை வாங்கவே மாட்டாங்க. ஏன்னா நீங்க பண்ணீங்கன்னா நீங்க வந்து சிஸ்டியா கூட சேர்ந்துட்ட மாதிரி ஆயிரும். இப்ப சேரும் பொழுது நீங்க பிறர் நாளைக்கு யாரையும் நீங்க வந்து ஏன் ஷாதிலியால சேரலாம், என்னன்னு சொல்றது? ஷாதிலியா வந்து தாழ்த்தி பேசக்கூடிய நம்ம வந்து சாதில கீழே இருக்கிற மாதிரியும் சிஸ்டியா உயர்ந்த இருக்கிற மாதிரி சொல்ற மாதிரி இருக்கும் சொல்லி அதை விட்டு கூட நான் தெரிந்து கொண்டேன் சொன்னாங்க. இன்னொரு வரலாறு, ஒரு ஆலிமுடைய வரலாறு படிச்சேன். ரமணானந்த் பூத்தி 2012 அவங்கள பாமச்சு சாடிச்சிட்டாங்க. அவங்க யாருன்னா ஊர் வாழ்ந்து போயிடுச்சு, ஷாம் நினைக்கிறேன். பெரிய ஆலிமா இருந்தாங்க, பிஹெச்டி. அவங்க உள்ள வரும்போது ஷாம் நாட்டுல வந்து மிலிட்டன்ஸ் வந்துட்டாங்க. வேறு அந்த ஷரியத்து போய் கவர்மெண்ட் மாறிடுச்சு. கவர்மெண்ட் மாறினால அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல, ஆள்பட்டம் பயன்படுத்தாமலாம் போயிருச்சு, அந்த டிகிரியே கிடைக்காம போயிருச்சு. அப்ப அவங்க வந்து முனாஜர் செஞ்சாங்கன்னா யார்கிட்ட? அப்துல் காதர் ஜிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்ககிட்டயே போய் முனாஜர் செஞ்சாங்க. அவங்க வந்து அடுத்த நாள் அந்த இரவுல அவங்க கனவுலயே வந்து உனக்காக நாளைக்கு நான் கவர்மெண்ட் மாத்தேன்னு சொல்லியிருக்காங்களாம். அதே மாதிரி அது கவர்மெண்ட்டும் மாறினுச்சான். இத்தனைக்கு அவங்க பயத்தே கிடையாது. அவங்கள்ட்ட ஏன் நீங்க பயத்தை வாங்கல, இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்களா, ஒரு சாலிஹான சேக தேட முடியலன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் வந்து நிறைய பேர் பணத்துக்காக இருக்காங்க, புகழுக்காக இருக்காங்க, கூட்டத்துக்காக இருக்காங்க. அந்த மாதிரி இருக்க வந்து அல்லாவுக்காக இருக்கக்கூடிய நன்றி பார்க்க முடியல. பார்த்தா நீங்க என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. அவங்களும் அவளியாக்களோட ரொம்ப பெரிய நேசர், அவளுக்கு தொடர்புலாம் இருந்திருக்கின்றது. ஆனால் தரிக்கத்துல நான் வரமாட்டேன்னு விடாவிடியா இருந்திருக்காங்க. ஆமா, ஷேக் இல்லைன்னு சொல்லல, என்னால் எனக்கு தேட முடியல, தேடினா கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. அவங்க வந்து ஷேக் இல்லைன்னு சொல்லல, எனக்கு கண்டுபிடிக்க முடியல நடுநிலையா சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து ஒரு ஆலிமுடைய சிஃபத். நடுநிலையா இருக்கணும், எந்த ஒரு குழியும் சார்ந்து இருக்க கூடாது. இதுதான் வந்து பல ஆலிம்களுடைய கொள்கையாக இருக்கின்றது. அதனால்தான் பொதுவாக ஒரு ஆலிம் வந்து தரிக்கத்தை செய்யறதுக்கு தேராத காரணம் இதுதான். ஒன்று, அவருக்கு வந்து ரொம்ப மரியாதை இருக்கும், ஒரு நிலையாக போக மாட்டேன் என்று இருப்பார்கள். இன்னொரு கூட்டத்துக்கு இதுல நம்பிக்கை இருக்காது, காரணம் இவர்களாம் போலீஸ் செய்வார்கள். ஆமீன். إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آله وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் கேட்காமலேயே முஸ்லிம்களாக பிறக்க வைத்தார். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கும் மேலாக
கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உயர்ந்த உம்மத்தில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை ஒரு அங்கமாக ஆக்கி வைத்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கும் மேலாக ஒரு காமிலான ஒரு ஷேக் நாயகம் அவர்களுடைய கைகளை பிடித்து இன்னும் நம்மை முரீதுகளாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காட்டிக்கொண்டே இருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ். சர்க்கார் நேத்து கடைக்கு போயிருந்தப்ப சர்க்கார் சொன்னாங்க. போன வாரம் ரவுஃப் கலீஃபா அவர்கள் பேசினதை கேட்டு அதை திருப்பி ஷேகோட உயர்வை பத்தி சொன்னதை எல்லாம் திருப்பி சொல்லு அப்படின்னு சர்க்கார் சொன்னாங்க. அதாவது போன வாரம் ரவுஃப் கலீஃபா அவர்கள் பேசும்போது அவங்க ஆரம்பிச்ச செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப ரமலானுடைய அமல்களை ரமலான் மாதத்துல தான் செய்ய முடியும். உதாரணம் தராவியா தொழுகை, ஜமாத்தாக நின்று வித்திரு தொழுவது, இதெல்லாம் ரமலான் மாதத்துல தான் செய்ய முடியும். ரமலான் மாதத்திற்கு ரமலான் மாதம் அல்லாது மற்ற மாதங்கள்ல வித்திரு தொழுகையெல்லாம் ஜமாத்தாக தொழுவது கைரே சுன்னத். அதனால அது தொழுவக்கூடாது. அதே போல ஷவால் மாதத்துல 6 நோன்பு வைக்கிறது, அதையே உலமாக்கள் அவ்வளோ வலியுறுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, 6 நோன்புங்கிறது ஷவாலில் மட்டும்தான் செய்ய முடிந்த ஒன்று. ஆக ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்தை கண்ணியம் செய்வது அப்படின்னு சொன்னா, அந்த மாதத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், அவுலியாமார்கள், ஷேகுமார்கள் இவர்கள்லாம் அந்தந்த மாதங்களை எப்படி கண்ணியப்படுத்தினார்கள் அப்படிங்கிறதை விளங்கி அப்படிங்கிறத கவனித்து அதனை நாம் பின்பற்றுவது, அதை பற்றி சொன்னாங்க. ஸோ இப்ப இது ஏன் சொன்னாங்க அப்படிங்கறது இந்த செய்தியை வச்சு எதுக்கு பேச்ச ஆரம்பிச்சாங்க அப்படிங்கறது அந்த முழுசா அதை கேட்ட பிறகுதான் எனக்கு ஒரு அளவுக்கு விளங்குனுச்சு. அதாவது என்னன்னு சொன்னா, இமாம் கஸாலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதின அந்த பிதாயத்துல் ஹிதாயா அப்படிங்கிற அந்த கித்தாபில் இருந்து சொல்லப்பட்ட ஒரு பாடத்தை ஹலீஃபா அவர்கள் போன வாரம் சொன்னாங்க. அதாவது என்னன்னு சொன்னா, அந்த பிதாயத்துல் ஹிதாயா அப்படிங்கிற கித்தாப் ஆரம்ப முரீதுகளுக்காக இமாம் கஸாலி அவர்கள் அதுல பாடங்கள்ல அதுல நிறைய ஆரம்ப முரீதுகளுக்காக என்ன சாப்பிடணும், எவ்வளவு தூங்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் அனைத்தையும் அந்த அந்த கித்தாப்ல இமாம் கஸாலி அவர்கள் சொல்றாங்க. இன்னும் சொல்ல போனா, முடிஞ்சா மஸ்ஜிதுகளை விட்டு வெளியாகாதீங்க அப்படிங்கிறதையும் இமாம் கஸாலி அவர்கள் அந்த கித்தாப்ல சொல்றாங்க. இப்ப இது குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு சொல்லாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன் அப்படின்னா, குர்ஆன்ல என்ன சொல்லுது, ஜும்மா நாட்களில் நீங்க தொழுகை முடிஞ்சதோட உடனே வெளியே போய் உங்களுடைய இந்த ஹைராத்துகளை தேடிக்கொள்ளுங்கள், இந்த துனியாவோட ஹைராத்தை தேடிக்கொள்ளுங்கள் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லுது. அப்புறம் ஏன் குர்ஆன்ல இந்த மாதிரி சொல்லும்போது இமாம் கஸாலி அவர்கள் ஏன் இதுக்கு மாற்றமாக பள்ளியாசலை விட்டு வெளியே வராதீங்க அப்படின்னு இமாம் கஸாலி அவர்கள் ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இது உண்மை என்னன்னா, இது குர்ஆனுக்கு மாற்றமான ஒரு செய்தி கிடையாது. குர்ஆன்ல என்ன சொல்லுது, நீங்க வெள்ளிக்கிழமையில ஜும்மா முடிஞ்சிச்சு, நீங்க வெளியே போய் உங்களுடைய ஹைராத்துகளை, உங்களுடைய நியாமத்துகளை தேடிக்கொள்ளுங்க அப்படிங்கிறது ஒரு அனுமதி கொடுக்குது. குர்ஆன் அப்படி நீங்க செய்யலாம் அப்படின்னு அனுமதி கொடுக்குதே தவிர, அது கட்டாயமா நீங்க வெளியே போய் தேடணுங்கிறதுக்கான ஒரு உத்தரவு இல்லை. அனுமதி அளிக்கப்படுது. எதுக்கு? வெளியே போய் இந்த துனியாவுல போய் உங்களுடைய நியாமத்துகளை தேடிக்கொள்வதற்கு. ஆனா இமாம் கஸாலி அவர்கள் சொல்றாங்க, அந்த நியாமத்துகளை நீங்க வெளியே போய் தேடக்கூடிய நியாமத்துகளை பள்ளியாசல்ல மஸ்ஜித் உள்ளக்கே இருந்து தேடிக்கொள்ளுங்கள். எதுக்கு? ஆரம்ப முரீதுடைய நிலைக்கு. அப்ப இன்னும் சொல்றாங்க, தனிமையுடைய முக்கியத்துவத்தை சொல்றாங்க. தனிமை அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, ஒரு ஆரம்ப முரீதாக இருக்கக்கூடியவர் ஒண்ணு இருந்தா தன்னுடைய ஷேகுடன் இருக்கணும். அப்படி ஷேகுடன் அவர் இல்லாவிட்டால் யார் கூடயுமே இருக்கக்கூடாது. ஏன்னா ஷேகிடம் இருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாடங்கள், செய்த பயிற்சிகள், பெற்றுக்கொண்ட ஞானங்கள், இது எல்லாமே வெளியே போய் துனியாவுல கலந்து அங்க துனியாவுடைய வேலைகளை கலந்து இருக்கும்போது ஷேகிடம் கற்றுக்கொண்ட அனைத்தும் கரைஞ்சு போயிடும் அப்படிங்கிறது அந்த 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 பாயிண்ட். ஆக இது ஆரம்ப முரீதுக்கு மட்டுமான செய்தியா? ஆரம்ப முரீதுக்கு மட்டும்தான் இது ஷேகை விட்டு அதாவது ஷேகுடன் இருப்பது முக்கியமான ஒன்றா அப்படின்னு பார்த்தா அது கிடையாது. தாதா சர்க்கார் அவர்கள் கிட்ட ஒரு முரீது கேட்டதாக சர்க்கார் சொல்லுவாங்க, எத்தனை நாளைக்கு சர்க்கார் நான் சர்க்கார்னு இருப்பது, எப்போ நான் சர்க்காரை விட்டு நான் விட்டுட்டு போகும், அதாவது சர்க்காருடைய தேவை எனக்கு இல்லாம எப்ப போகும் அப்படின்னு கேட்கும்போது சர்க்கார் என்ன சொல்றாங்க, எப்ப நீயாக இல்லாம போறியோ அப்ப உனக்கு ஷேகுடைய அவசியம் இல்லை
அப்படின்னு தாதா சர்க்கார் சொன்னதாக இப்ப சர்க்கார் வந்து சொல்றாங்க. அப்ப இதனுடைய 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 இதிலிருந்து கிடைக்கிற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, ஷேக்குடைய தொடர்பை ஏற்படுத்துவதில் ஒரு முறிதும் மும்முரமாக செயல்படணுங்கிறது அப்படிங்கிற ஒரு பாடம். ஏனென்றால் ஷேக்குடன் இல்லாத ஒரு முரீத் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னா, ஒரு தாயிடமிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு குழந்தை எப்படி தவிக்குமோ, அதே போல ஷேக்கிடம் அதாவது ஷேக்குடன் தன்னுடைய தொடர்பு படுத்திக் கொள்ளாத ஒரு முரீது அவர் படக்கூடிய தவிப்புனா அவர் உணர மாட்டார் அந்த தவிப்ப. ஏன் ஏன்னா ஏன் ஏன் அவர் உணர மாட்டார் அப்படின்னு சொன்னா, கலீஃபா சாஹிப் போன வாரம் சொல்லும்போது சொன்னாங்க. சில முரீதுகள் சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எனக்கு தோன்றுது. ஆனா அதனுடைய விளக்கம் என்னன்னு எனக்கு தெரியல. அப்படின்னு சொன்னா, அப்ப இதுக்கு என்ன விளக்கம்டா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில நேரத்துல முரீதுகளுடைய கல்புல வந்து இல்ஹாமாத்துகளை போடுவான். ஆனா அந்த இல்ஹாமாத்துகளை அந்த முரீது ஷேகை அண்டி ஷேகை அண்டாத வரை, ஷேக் சொல்லாத வரை அந்த இல்மு வந்து அந்த இல்ஹாமாத்து எதுக்கு வந்துச்சு? அதனுடைய அர்த்தம் என்னன்னு அந்த முரீதுக்கு விளங்காது. அதே போல இப்ப ஷேகி ஷே 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 அத ஷேக்குடன் அண்டி இருக்காத ஒரு முரீது ஷேக்குடன் அண்டி இருக்காத வரை, சர்க்கார் நாயகம் தனக்கு என்ன நியமத்துகளை செய்றாங்க, என்ன ஃபைசானை போடுறாங்கங்கிறத அந்த முரீதால விளங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா, உண்மை என்னன்னா ரூஹு துடிக்குது ஷேக்குடன் இருக்க வேண்டும் அப்படின்னு. ரூஹுடைய ஆசை ஷேக்குடன் இருக்கணும். ஏன்னா, ஷேக்குடன் ஷேக்குடன் இருக்கிறதுன்னா என்ன? ஹக்குடன் இருப்பது. ஹக்குடைய ஞாபகத்தை வந்து உண்டு பண்ணிக்கொண்டே இருப்பது. அந்த நிலையை ரூஹு கேட்டு ஏங்குது, அழுவுது, தவிக்குது. ஆனா, ஷேகை விட்டு தன்னை தூரப்படுத்திக் கொண்ட முரீதுக்கு வந்து இது வந்து தெரியாமலே போகும். அதனால தான் வந்து ஆரம்ப கட்ட முரீது, இன்னும் பழைய முரீதாக இருந்தாலுமே சரி, ஷேக்குடன் சதா தொடர்பில் இருக்கிறது வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு கலீஃபா சாஹிப் போன வாரம் சொன்னாங்க. எந்த அளவுக்குன்னா ஷேக்குட ஒட்டி இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அதாவது கலீஃபா அவர்கள் ஒரு உதாரணம் போன வாரம் சொன்னாங்க. சர்க்கார் முன்னிலையில் உட்கார்ந்திருக்கும்போது, சர்க்கார் விடக்கூடிய மூச்சுக்காற்றை நம்ம வந்து சுவாசிக்கிறோம். அது தெரிஞ்சோ, தெரியாமலோ அந்த சுவாச காற்று நம்ம உள்ளக சர்க்கார் விடக்கூடிய மூச்சு காற்று நம்மளே புகுந்து அதுவும் நம்மளே ஒரு அங்கமாக ஆகுது. இதுவும் ஒரு வகையில் ஃபனாஃபி ஷேக் அப்படிங்கிறத கலீஃபா அவர்கள் சொன்னாங்க. சொல்லிட்டு ஒரு தியரி ஒண்ணு போன வாரம் சொன்னாங்க. என்னன்னா, நம்முடைய உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது வந்து முக்காவாசி தண்ணி. நம்மளுடைய உடலுடைய முக்காவாசி அமைப்பு வந்து நீரால் ஆனது. அப்ப ஒரு தியரி என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, சாக்கடையில கிடந்த தண்ணி, அதாவது நஜீஸ்ல இருந்த தண்ணி, எங்கெங்கேயோ மலையில ஊறுன தண்ணி, இந்த தண்ணி எல்லாம் வந்து நம்ம உடலில் இருக்கக்கூடும். அதனால இதெல்லாம் புது தண்ணி கிடையாது. இந்த மாரி தண்ணிகள்லாம் நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடும். அதனால இதனுடைய தன்மைகள் நம்மள பிரதிபலிக்கக்கூடும் அப்படின்னு ஒரு தியரி இருக்கிறதாக சொன்னாங்க. ஆனா சொல்லிட்டு சொன்னாங்க, இது பொய்யான ஒரு தியரி. ஏன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பண்றான்னு சொன்னா, ஒவ்வொரு நொடியும் நம்மளுடைய உடலை வந்து புதுப்பிச்சுக் கொண்டே இருக்கிறான். சுத்திகரித்துக் கொண்டே இருக்கிறான். எப்படி சொன்னா, நம்ம பொறக்கும்போது இருந்த இருதயம் இப்ப இல்ல. சுத்தமா இப்ப வேற ஒரு இருதயம் இருக்கு. ஆனா பொறந்தப்ப இருந்த இருதயம் இல்ல இது. ஒரு 7 வருஷத்துக்கும் உடம்பு கம்ப்ளீட்டா மாறுது. 7 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த உடம்பு இப்ப இல்ல. 7 வருஷத்துக்கு முன்னாடி என் உடம்பு எப்படி இருந்துச்சுங்கிறது அதான். இப்ப எனக்கு கம்ப்ளீட்டா வேற ஒரு உடல். அப்ப இது 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 எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னா, அந்த சர்க்கார் அவர்களுடன் இருந்து, அவர் தெரிந்தோ தெரியாமலோ அவங்க விடக்கூடிய மூச்சு மண்ட ஓட்டுக்குள்ள அந்த திரவத்துல வந்து மூளை மிதந்துகிட்டு இருக்கிறதுனால 1 1/2 கிலோ மூளையுடைய வெயிட் கிட்டத்தட்ட 50 கிராமுக்கு கீழ இருக்கு. நம்மளுக்கு வந்து வெயிட்டே தெரியாத அளவுக்கு, அந்த அளவுக்கு வந்து மூளையுடைய எடை தெரியாது. இதுக்கும் சர்க்கார் பேசி முடிச்ச பிறகு சர்க்கார் சொன்னாங்க, "மூளையோட எடை மட்டுமா தெரியல, உங்க உடம்போட எடை கூட தெரியாத அளவுக்கு அல்லாஹ் வந்து உங்களை தாங்கிக் கொண்டு இருக்கிறான்." அப்படின்னு சொன்னாங்க. இப்ப இந்த மாதிரி இது இப்ப மூளையோட எடை நமக்கு தெரியாம இருக்குதுன்னு சொன்னது, போன வாரம் கலீஃபா சாப் சொன்னபோது எனக்கே உணர்ந்துச்சு. ஆமா, இத்தன வருஷம் 33 வருஷமா நான் என் மூளை இருக்கிறதுடைய வெயிட்ட நான் உணர்ந்ததே இல்லையே. ஆனா மூளையில அவ்வளவு செயல்பாடுகள் நடக்குது. ஆனா ஒரு நாளும் நான் உணர்ந்ததில்லை. அப்ப இந்த நியமத்துகளை உணர வைப்பது, கூடவே இருந்து ஞாபகப்படுத்துவது, ஈமானை பிரிசர்வ் பண்ணி வைப்பது, இது போல ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்காக அவர்கள் நமக்கு ஹிதுமத் செய்றாங்க. கலீஃபா சாப் சொன்னாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்து,
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொன்னாங்களாம், உங்களுக்கு யார் ஹித்மத் செய்றாங்களோ அவர்கள் தான் உங்களுடைய சய்யித், உங்களுடைய தலைவர். அப்படின்னு பார்த்தா, சர்க்கார் நாயகம் தான் நமக்கு அதிகமா ஹித்மத் செய்றாங்க. இதுக்கு ஃப்ரீயா சர்க்கார் நம்மள வேலை வாங்குறாங்களேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா பெருமை உள்ள வரும், நஃப்ஸ் உள்ள வந்து போடும். ஏன்னா ஃப்ரீயா சர்க்கார் வேலை பார்க்க விடுறாங்களே. சர்க்கார் அந்த அதாவது அவர்கள் நமக்கு செய்யக்கூடிய ஹிதுமத்துக்கு, அதாவது ஈமான தக்க வச்சிருக்காங்களே, அதுக்கு பேங்க் அக்கவுண்ட்ட தொடச்சு கோடி கோடியா கொண்டு வந்து சர்க்கார் அக்கவுண்ட்ல கொட்டுனாலும் பத்தாது. ஏன்னா, லா இலாஹ இல்லல்லாங்கிற அந்த ஒரு கலிமாவ நம்ம வாயிலேருந்து வர வைக்கிறதுக்கு, நம்ம வாழ்க்கையே சர்க்காருக்கு அர்ப்பணித்தாலும் பத்தாது. இப்ப ஹலிஃபா சாப் அவர்கள் சொன்னது போல, அந்த அல்ஹம்துலில்லாஹ் அனைத்தும் ஏன்னா புகழை வந்து குவான்டிஃபை பண்ண முடியாது. இத் 1 புகழ், 2 புகழ், 3 புகழ்னு எண்ணிக்கை எண்ண முடியாது. எண்ணிலடங்காத புகழ் இருக்கிறதுனால அல்ஹம்துலில்லாஹ். அதையும் சொல்ல வச்சதும் சர்க்கார் நாயகம் தான். இப்ப இத்தன விஷயம் சொல்லியாச்சு. இன்னும் நெறைய ஃபதுலை பற்றிலாம் சொன்னாங்க. உதாரணம் இஸ்திஞ்சா. அதாவது மலம் கழித்த பிறகு ஆ கழுவுறது, தொடைக்கிறது, சுத்தம் பண்றது எப்படி? அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய உம்மத்துக்கு தொடச்சா போதும். ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணையாளர்களா இருந்ததுனால, நம்ம தேடி போய் அதாவது தண்ணிய கொண்டு தான் கழுவணும்னா, அந்த தண்ணிய தேடி போகணுங்கிற சிரமத்தை கூட நமக்கு குடுக்காம, கல்ல வச்சு தொடச்சுக்கலாங்கிற அளவுக்கு அதாவது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்பட்டதுனால, அல்லாஹ் நமக்கு என்ன ச எது போதுமானதாக ஆக்குனான்னா, கல்லை வைத்து தொடச்சு கொண்டாலே போதுமானதுன்னு அல்லாஹ் நமக்கு ஆக்கி வைத்தான். ஆனா மதீனாவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும்போது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் கேட்டாங்க, "யா ரசூலல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து தண்ணீரை கொண்டு கழுவணும் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவிட்டானே. அப்ப அது நாங்க ஃபாலோ பண்ணலாமா?" அப்படின்னு கேட்டதுக்கு, "நிச்சயமா ஃபாலோ பண்ணலாம். அதனால தான் நமக்கு சலுகை இருக்கு. தண்ணீரை கொண்டும் கழுவிக்கலாம், கல்லை கொண்டும் துடைச்சுக்கலாம். ஆனா இப்ப நமக்கு தண்ணீர் பற்றாக்குறை கிடையாது. தண்ணி இல்லங்கிற நிலை சிங்கப்பூர்ல கிடையாது. அதனால நம்ம தண்ணி இருக்கும்போது தண்ணிய கொண்டு வந்து கழுவிக்கிறோம். அப்ப இப்படி ஒண்ணு ஒண்ணா அல்லாஹ் செய்யக்கூடிய நியமத்துகள். அதை முற்றிலும் விளங்குறதுக்காக ஏன்னா இதெல்லாம் ஷேக் இல்லாவிட்டால் வாயிலேருந்து வரவே வராது. ஒரு அல்ஹம்துலில்லாஹ் வராது. ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் வராது. இந்த மாதிரி இந்த இந்த சட்ட திட்டங்களை தெரிஞ்சு கொள்ளும்போது, அதை அதை எந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்காக லேசாக்கி வச்சிருக்கிறாங்கிறதை அப்ரிஷியேட் பண்ண முடியாது. அத ரசிக்க முடியாது. அப்ப பையத்து இல்லாக்காட்டி இதெல்லாம் ரசிக்க முடியாதா? அப்படி சொன்னா என்ன? இதெல்லாம் ஒரு ஞானமாகத்தான் இருக்கும். என்ன ஒரு 2 செகண்ட் கண்லேருந்து தண்ணி வரும். என்ன அல்லாஹ் இந்த மாரி கருணை செஞ்சிருக்கிறானே அப்படின்னு. கூட இருக்கிற அல்லாஹ்வ எப்படி வழங்குறதுன்னா, ஷேகை கொண்டு தான் வழங்க முடியும். இப்ப கலீஃபா ஸஹாப் அவர்கள் சொன்னது போல, தன்ஸீஹோட அல்லாஹ்வை வைத்துகிறதை போதுமானதாக ஆக்குன ஒரு சமுதாயம். இதுல தஷ்பீஹ்ல அல்லாஹ் இருக்கிறான்னு சொன்னா, அது பெரிய ரிஸ்க்காக இருக்கு. பரவாயில்ல இருக்கட்டும். சர்க்கார் கொஞ்சம் முன்ன சொன்னது போல, அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து வைத்திருக்கிறான். பாதுகாத்தே வைத்திருப்பானாக. நம்மளுடைய காலமெல்லாம். நம்மையும் சரி, நம்மளுடைய சந்ததியினரையும் சரி. வலிமார்கள் நேசம் மிக்கவர்களாக, நேசம் கொண்டவர்களாக மட்டுமல்லாமல், இந்த வலிமார்களை ஒரு காமிலான ஒரு ஷேகுமார்களை முரீதுகளாக நம்மையும் நம்ம சந்ததியினர்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இறுதியாக இப்ப சொன்னதெல்லாம் ஷேகை கொண்டு தான் பேசுனது. எதுவும் என்னுடைய திறமையோ, கலாமோ, நாட்டமோ ஒண்ணுமே இல்ல. எல்லாமே ஷேகை கொண்டு தான் பேசுனது. ஷேக் தான் வெளிய வர வச்சாங்க. மறந்த மறந்த விஷயங்களும் பேச பேச சர்க்கார் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆக ரொம்ப சர்க்கார் நமக்கு ஹித்மத் செய்றாங்க. ரொம்ப சர்க்கார் நமக்கு அருள் செய்றாங்க. ரொம்ப நன்மை செய்றாங்க. இன்னும் சொல்லப்போனா இப்போ ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஹலிஃபா சாப் போன வாரம் பேசும்போது சொன்னாங்க. எப்படி ஒரு தாய் தன்னோட ஜுரம் அடிக்கிற தான் புள்ளைய அவங்க வந்து பராமரிக்கும்போது, மருந்து போடும்போது, தான் புள்ளைகிட்ட இருக்கிற ஜுரம் தனக்கும் ஒட்டிக்குமோங்கிற பயம்லாம் அவங்களுக்கு கிடையாது. வாரி அணைச்சு தூக்கி வச்சு அந்த பிள்ளைக்கு மருந்த குடுத்து, செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் பக்குவத்தை எல்லாம் செஞ்சு, அந்த புள்ளையோட நோய் தன்னை தாக்கிடுமோங்கிற பயம்லாம் தாய்க்கு இல்ல. ஏன்னா அவ்வளோ நேசம். அதே போல ஷேகு நம்மளுடைய குறைபாடு, நம்மளுடைய குறை நிறைகள், நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் அனைத்தும் தெரிஞ்சும், அவர்களுடைய நன்மையை அவர்கள் புறத்திலிருந்து அந்த நியமத்துகளையும், நன்மைகளையும், அருளையும் வழங்கிக் கொண்டே தான் இருக்கிறாங்க. வழங்கிக் கொண்டே தான் இருக்கிறாங்க. அதை அதை கண் தொறந்து பார்க்காத வரையில் குருடர்களாக தான் இருப்போம். விளங்காதவர்களாக தான் இருப்போம். அப்படிப்பட்ட நிலையிலிருந்து சர்க்கார் நாயகம் நம்மளை பாதுகாத்து வைப்பார்களாக. சர்க்கார் நாயகம் அவர்களுடைய ஹயாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு நீண்ட ஹயாத்தாக்கி வைத்து, சர்க்கார் நாயகம், பீரானிமா, சர்க்கார் குடும்பத்தார், கலீஃபாமார்கள், சஜாதாக்கள், சர்க்கார் குடும்பத்தார் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும், செல்வ செழிப்பும், சலாமத்தும், ஆஃபியத்தும் வழங்கி மருத்துவமனை சிரமங்களை விட்டு பாதுகாப்பானாக. சர்க்கார் நாயகத்தின் தர்ஜாக்களை இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி, சர்க்கார் நாயகத்தின் தர்பாரை இன்னும் அல்லாஹ் சுப்ஹானஹு ஒளிமயமாக்கி வைப்பானாக. ஆமீன்.
ஆலிம் உலமாக்கு அவன் வந்து இப்னு அரபியுடைய கள்ளத்தங்கள்லாம் எடுக்கிறது கிடையாது. ம் அதான் அவனுடைய ம் ம் கல்மனை நான் கள்ளதாளர் அவர்கள் போதனை வாழ்ந்த வாழ்க்கையுடைய பிரதிபலி. அதான் உண்மையான ஈமான். அது தொடர்ந்து வரக்கூடிய மகான்கள், அவுலியாக்கள், சஹாபாக்கள், அது பின்பு வரக்கூடிய காலமெல்லாம் அல்லாஹ் தஆலா நேர்வழி இருக்கிறதாக அல்லாஹ் சொல்லிட்டான். அவர்கள் பின்பு வர காலமெல்லாம் நீங்கள் நேர்வழி பெறுவீர்கள். அதான் நம்மளோட வாழ்க்கை. இப்ப நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை, இடைஞான போதனைப்படி வாழக்கூடிய வாழ்க்கை சரியானதான் என்பதற்கு என்ன பொருள்? இறைஞானம் என்று சொல்லக்கூடிய சரிய தரிக்க தகவல் வாலிபத்துடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நமக்கு வாழக்கூடிய வாழ்க்கை சரிதான் என்பதற்கான ப்ரூஃப் வேணும். சர்க்கார் தொடர்ந்து இருக்கக்கூடிய அவுலியாக்கள், நாதாக்கள், மகான் இன்னும் சொல்லப்போனால் நம்ம வந்து ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய புதுமை நாயகம், அஜிமன் நாயகம், சாமி பாஸ்கா நாயகம், அவுலியாக்களுடைய வாழ்க்கை முறை அவங்க போதித்த போதனைகள் தான் நமக்கு பொருள். இது போய் நம்ம இன்னொன்று ஆள் சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை, இதுக்கு வந்து ஆர்கியூ பண்ண போகிறது இல்லை. அவங்களுடைய ஈமான் தக்கும் தீனுக்கும் வழியுது. அவங்க இன்னும் ஈமான்ல இருக்காங்களோ அந்த ஈமான்ல வாங்க முடியும். அதில் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ இன்னும் சொல்ல போனால் அவுலியாக்கள், மகான்கள், நாதாக்களுடைய கராமாத்துகள் நிகழ்வு இல்லையா, எல்லா வாழ் செய்யக்கூடிய செயலை அவங்க அவுலியாக்கள் மூலியமாக எல்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து விளங்கி இருந்தாலும் அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை தானே. அவுலியாக்கள் கொண்டு நிகழ்ந்து சொல்லக்கூடாது, அல்லாஹ் கொண்டு நிகழ். ஆமாம், அல்லாஹ் கொண்டு தான் நிகழுது. அவுலியாக்கள் நம்ம எங்கே சொல்லலாம்? அவுலியாக்களுடைய துவாவை கொண்டு, அவங்களுடைய போதனையை கொண்டு செய்யக்கூடிய கராமாத்துகள். இப்போ வந்து முசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கடலில் பிறந்தாங்க, அங்கே தான் பிறந்தாங்க. அல்லாவோட கோவத்தெல்லாம் பிறந்திருக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி அருமநாதர் வாழ்க்கை முறை மரம் வந்துச்சு. சந்திரன் நல்லா பிறந்ததை பற்றி என்ன சொல்கிறாங்க? ஏற்றுக்கிறாங்களா? இல்லை இருக்க. ம் சந்திரன் வளர்ந்து இருக்க அதில் ஏற்றுக்கிறாங்க. ம் அல்லாஹ் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஈமான்லேருந்து அல்லாஹ் அவங்களை பாதுகாத்து செய்திநாயகம் சந்ததிகள் அருமன் நாயகத்துடைய வாழ்க்கை முறை பின்பற்றக்கூடிய அவுலியாக்கள், நாதாக்களுடைய கொண்டுக்கு அல்லாத மாணவர் எடுத்து வைக்கணும். அப்பெல்லாம் வளர்க்கக்கூடிய அவங்க சந்தையாளர் செய்தனா முகமதின் வாழாடி செய்தனா முகமதின் பாதித்த பள்ளிமலை அல்லாஹும் தாகிர் குலூபனா கைரிக்கையா அல்லாஹ் அல்லாஹ் குலூபனா வினோதி நாயகி அபதன் அபதன் யாழ்லாம் அல்லாஹும் ஆயின்னா அல்லாஹ் திக்கிரிக்க உஸ்புரிக்க ஹுஸ்னி இபாதத்தி தௌஃபீகித்தா திக்கயா அல்லாஹ் யா ரஹ்மான் யா ரஹீம் அல்லாஹும் அர்சுகுனா கைரத் துனியா கைரல் ஆகிரா. யாரெல்லாம் கல்மனை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கயிறை கேட்டார்களோ அனைத்து விதமான கயிறை எங்கள் அனைவருக்கும் கொடுப்பார். யாரெல்லாம் எந்த தடை வெற்று முன்னிடம் பாதுகாப்பு தெரிந்தார்களோ அனைத்து விதமான சிலைகளை விட்டு எங்களை பாதுகாப்பார். யாரெல்லாம் உன்னை அறிந்து அடையக்கூடிய விஷயத்தில் இதெல்லாம் எங்களுக்கு இடையூறாக இருக்குதோ அனைத்து விதமான இடையூறுகளுக்கு பாதுகாத்து யாரெல்லாம் உனக்கும் ரசூலுக்கும் முற்றிலும் வழிபட்டு நடக்க உள்ளதாக அனைவரையும் ஆக்கிடுவார். யாரெல்லாம் எல்லாம் இருப்பான ஞானங்களை அனைவருக்கும் நெச்சிபாக்குவார். யாரெல்லாம் உன்னை கொண்டு வாழக்கூடியவர்களாக, உன்னிலே வாழக்கூடியவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கிடுவார். யாரெல்லாம் பாலஸ்தீன மக்களுக்கு வெற்றி கொடுப்பார். யாரெல்லாம் அவருக்கு சுதந்திரமான தனி நாடு கொடுப்பார். யாரெல்லாம் எப்படி சஹாபாக்களுக்கு உதவி செய்யாது அப்படிப்பட்ட உதவியாளர்களுக்கு செய்வார். யாரெல்லாம் பரக்கத்து செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் வாழக்கூடிய காலம் எல்லாம் ஆரோக்கியமாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். யாரெல்லாம் நின்று வழங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பார். யாரெல்லாம் மருத்துவமனை சிரமங்கள் துன்பங்களை விட்டு எங்கள் அனைவரும் நிரந்தரமாக பாதுகாப்பார். யாரெல்லாம் உன்னை படைப்பினங்களை தீங்கிலிட்டு எங்களை பாதுகாப்பார். யாரெல்லாம் திடீர் மௌத்தை விட்டு எங்களை பாதுகாப்பார். யாரெல்லாம் வாழ்க்கையில பறக்க செய்வார். யாரெல்லாம் குடும்பத்தில் பறக்க செய்வார். யாரெல்லாம் மனைவி மக்களில் பறக்க செய்வார். யாரெல்லாம் உங்கள் பிள்ளைகளில் பறக்க செய்வார். யாரெல்லாம் வியாபாரத்தில் பறக்க செய்வார். யாரெல்லாம் உங்கள் வேலையில பறக்க செய்வார். யாரெல்லாம் பறக்கத்தை செய்தனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். என் உள்ளமும் நீரே மதனி என் உள்ளமை நீரே உயிரே என் உள்ளமும் நீரே மதனி என் உள்ளமை நீரே
ஒரு பார்வையிலே படைத்தவனை உணர்ந்திடச் செய்வீர். அந்த பார்வையில் நான் வாழ்ந்திடனும் பேரருள் புரிவீர். ஒரு பார்வையிலே படைத்தவனை உணர்ந்திடச் செய்வீர். அந்த பார்வையில் நான் வாழ்ந்திடனும் பேரருள் புரிவீர். மன்னரே மன்னரே வருவீர் மதனி. மன்னரே மன்னரே வருவீர் மதனி. மன்னரே மன்னரே வருவீர் மதனி. கண்ணோடு கலந்தவரே கண்மணியே மதனி. நெஞ்சமெங்கும் நிறைந்தவரே நாயகமே மதனி. வல்லோனின் அருள் கூடையே வாடாத தீர் மலரே. வல்லோனின் அருள் கூடையே வாடாத தீர் மலரே. மலர் போர்வையில் மறைந்தாலும் பைசி உன் மலர் முகம் தெரியும். மலர் போர்வையில் மறைந்து நின்றாலும் பைசி உன் மலர் முகம் தெரியும். உங்கள் திருமுகத்தை திரையில்லாமல் பார்த்திட வேண்டும். அந்த தருணத்திலே என்னை நானும் இழந்திட வேண்டும். உங்கள் திருமுகத்தை திரையில்லாமல் பார்த்திட வேண்டும். அந்த தருணத்திலே என்னை நானும் இழந்திட வேண்டும். வருவீர் வருவீர் மன்னரே ஃபைசி. வருவீர் வருவீர் மன்னரே ஃபைசி. வருவீர் வருவீர் மன்னரே ஃபைசி. கண்ணோடு கலந்தவரே கண்மணியே ஃபைசி. நெஞ்சமெங்கும் நிறைந்தவரே நாயகனே ஃபைசி. வல்லோனின் அருள் கூடையே வாடாத தீர் மலரே. வல்லோனின் அருள் கூடையே வாடாத தீர் மலரே. வாடாத தீர் மலரே வாடாத தீர் மலரே.